வெல்கம் டு பிஏ புக். இன்றைய அறிவியல் வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல தேர்ட் லெசன் ஆன வெப்ப இயற்பியல் குறித்து தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இதே மாதிரி வெப்பம் குறித்த தகவல்கள் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல 8th ஸ்டாண்டர்ட்லயும் கொடுத்திருக்காங்க, 9th ஸ்டாண்டர்ட்லயும் கொடுத்திருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல இது தொடர்பான செய்திகள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பார்த்தோம். அதாவது 8th ஸ்டாண்டர்டுடைய டிட்டோ தான் 9th ஸ்டாண்டர்டா இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். மத்தபடி 8th என்ன கொடுத்திருக்கானோ அதே தான் இங்கேயும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ இந்த 8th 9th போர்ஷன்ல ஹீட் அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்பம்னா என்ன, அப்ப இந்த ஆற்றலுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இந்த ஆற்றலை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அப்போ ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருள்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழுது அப்படிங்கறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கடத்தப்படுது, 3 வகையில கடத்தப்படும்: வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சுங்கிற முறையில. சோ இது குறித்து எல்லாமே நம்ம டீட்டெயில்டா முந்தைய வகுப்புகள்லயே பார்த்தாச்சு. இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல வெப்ப இயற்பியல்ங்கிற தலைப்புக்கு கீழே என்னென்னலாம் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே நியூ கண்டென்ட் தான். 8th-லயும் 9th-லயும் இருக்கிறது தான் அப்படியே இங்க டிட்டோவா வருமானா கண்டிப்பா கிடையாது. 1 or 2 பாயிண்ட்ஸ் வேணா வரும். பட் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூவா படிக்கிற மாதிரிதான் இருக்கும். சோ இந்த லெசன்ல என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்ப சமநிலை அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பொருளை நம்ம சூடு பண்ணும் பொழுது அது விரிவடையும் அப்படிங்கறத நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸ்ல பார்த்தோம். ஆனா எந்த ஆங்கிள் விரிவடையும், அதோடைய ஏரியால விரிவடையுமா, இல்ல நீளத்துல விரிவடையுமா, இல்ல வேல்யூம்ல விரிவடையுமா அப்படிங்கறது எல்லாமே இந்த லெசன்ல தான் நம்மளுக்கு டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வாயுக்களை பத்தி கொடுத்திருப்பாங்க. இயல்பு வாயுனா என்ன, நல்லியல்பு வாயுனா என்ன, அப்ப நல்லியல்பு வாயுக்களுக்கான விதிகள் என்ன அப்படிங்கறது எல்லாமே இந்த லெசன்ல நம்மளுக்கு டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. அதுதான் நம்ம இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க இந்த 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய வெப்பம் பகுதி படிக்கல, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ கிளாஸஸ் ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் எடுத்து பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இந்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? சோ இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல அறிமுக பகுதியில ஒண்ணும் பெருசாவே கொடுக்கல. இங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, எல்லா உயிர்களுக்கும் முதன்மையான ஆற்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்ப ஆற்றல். முதன்மையான ஒரு ஆற்றல் வெப்ப ஆற்றல். ஏன்னா வெப்ப ஆற்றல் இருக்கிறதுனாலதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில சமையல் அறையில சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப அந்த வெப்ப ஆற்றல் இல்லைன்னா நம்மளால சமைத்து சாப்பிட முடியாது, ஒரு பொருளை வேக வச்சு சாப்பிட முடியாது. கரெக்டுங்களா? சோ அதை பத்தி தான் கொடுத்திருப்பாங்க. அடுத்தது இந்த வெப்பநிலை அப்படின்னா என்னங்கிறத இந்த 10th லெசன்ல நம்மளுக்கு எலாபரேட்டா கொடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம 8th 9th கொடுத்திருக்கிறத விட இங்க கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்திருப்பாங்க. சோ வெப்பநிலை அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய வெப்பம் அல்லது குளிர்ச்சி நிலையோடைய அளவுதான் வெப்பநிலை. அதாவது ஒரு பொருள்ல எந்த அளவு குளிர்ச்சி இருக்கு அப்படின்னு நீங்க மெஷர் பண்ணீங்கனாலும் அதுவும் வெப்பநிலை தான். எந்த அளவுக்கு வெப்பம் அந்த பொருள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணீங்கன்னா அதுவும் வெப்பநிலை தான். ஓகேங்களா? சோ அப்ப என்னது, ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய வெப்பம் அல்லது குளிர்ச்சியுடைய அளவுதான் வெப்பநிலை அப்படிங்கிறது. அப்ப சூடா இருக்கக்கூடிய பொருள்ல வெப்பநிலை எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதுவே குளிர்ச்சியா இருக்கக்கூடிய பொருள்ல வெப்பநிலை எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வெப்பநிலைக்கு இன்னொரு டெபினிஷனும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருள் சுற்றுப்புறத்துடன் வெப்ப சமநிலையில் உள்ளதா அல்லது இல்லையா என்று கூறும் பண்பையும் வெப்பநிலை என்று வரையறுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பொருளுடைய வெப்பநிலை நீங்க எதுக்காக பாக்குறீங்க அப்படின்னா, அந்த பொருள் அது இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புறத்தோட சமநிலையில இருக்கா, இல்ல அது சமநிலையை விட, அதாவது சுற்றுப்புறத்தை விட அதிக அளவு வெப்பத்தை கொண்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் வெப்பநிலை தான் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கக்கூடிய பாயிண்ட், மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை ஆகும். இது நம்மளுடைய புக் பேக் வெர்ஷன்ல இதே லெசன்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்படி கேட்டிருக்க மாட்டாங்க, இன்டைரக்டா கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம புக் பேக் வெர்ஷன்ஸ் பார்க்கும்பொழுது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அப்ப மூலக்கூறுகளுடைய சராசரி இயக்க ஆற்றல், ஒரு மூலக்கூறுல என்னென்ன ஆற்றல்லாம் இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லயே பார்த்திருக்கோம்ல, ஒரு மூலக்கூறுல என்னென்ன ஆற்றல், அக ஆற்றல்னு படிச்சிருப்போம். இந்த மூலக்கூறு ஆற்றல அக ஆற்றல்னு படிச்சிருப்போம். இதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கும் ஒரு நிலையான ஆற்றலானது இருக்கும், இயற்கையாவே அது பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு இயக்க ஆற்றலையும் பெற்றிருக்கும். அது எப்படி இயக்க ஆற்றலை பெற்றிருக்கும் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பருப்பொருட்கள் இருக்கக்கூடிய அணுக்களுமே எப்பவுமே என்னதான் இருக்கும்? இயக்கத்துலதான் இருக்கும். அதிர்வுறும் இயக்கத்துலதான் இருக்குமே தவிர ஓய்வு நிலையில எந்த ஒரு அணுவுமே இருக்காது. ஓகேங்களா? சோ அதனால ஒவ்வொரு அணுக்களுமே இயக்க ஆற்றலை பெற்றிருக்கும். அப்ப பல அணுக்களால் சேர்ந்ததுதான் என்னது? மூலக்கூறு. அப்ப அந்த மூலக்கூறுக்கும் இயக்க ஆற்றல் இருக்கும். சோ இப்போ நான் அந்த பொருளை சூடு பண்றேன் அப்படின்னா அந்த பொருளுடைய இயக்க ஆற்றல் அதிகரிக்கும். அதனாலதான் அந்த மூலக்கூறுடைய அக ஆற்றலானது அதிகரிக்கும்.
ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ இப்ப சூடு பண்ணும் பொழுதுதான் அந்த அணுவானது அந்த வெப்ப ஆற்றலை ஏற்றுக்கொண்டு அதனால இன்னும் வேகமா இயங்க ஆரம்பிக்கும். சோ அதனால அந்த பொருளுடைய இயக்கமானது அதிகரிக்கும். அப்ப ஒரு பொருளை சூடு பண்ணும்போது தான் இது நடக்குது. அப்போ இந்த இயக்க ஆற்றலுடைய சராசரி தான், ஒரு மூலக்கூறுல இருக்கக்கூடிய இயக்க ஆற்றலுடைய சராசரி தான் என்னது, வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம வெப்பப்படுத்தும் போது எந்த ஆற்றல் தான் உயருது, இயக்க ஆற்றல் தான் உயருது. அதனாலதான் அந்த பொருள்ல மாற்றம், அந்த வெப்பநிலையில மாற்றம் ஏற்படுது. ஓகேங்களா? சோ அதுதான். அடுத்தது வெப்பநிலை அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளுடைய வெப்பம் எந்த திசையில் பரவும் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு பண்பு அப்படின்றாங்க. அதாவது ஒரு பொருள்ல வெப்பமானது எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி போகுது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா வெப்பநிலை தெரிஞ்சாலே உங்களால கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராட் இருக்கு. இந்த ராடை வந்து நான் இந்த இடத்துல ஹீட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஹீட் பண்ணும்போது இல்லனா வாட்டர் கூட எடுத்துக்கோங்க. ஏதோ ஒண்ணு. அப்போ இந்த இடத்துல நான் டெம்பரேச்சர் செக் பண்ணேன் அப்படின்னா ஒரு 30°C காட்டுது. அப்ப இந்த இடத்துல டெம்பரேச்சர் செக் பண்றேன் இன்னொரு முனையில. அங்க வந்து ஒரு 20°C காட்டுது. இப்போ இதுல வெப்பம் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமானா, அஃப்கோர்ஸ் உங்களால சொல்ல முடியும். என்ன அப்படின்னா வெப்பத்துக்கான ஒரு பண்பு என்னன்னா, எங்க அதிகமா இருக்கோ அந்த அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில இருந்து தான் குறைவான பகுதியை நோக்கி போகும். அப்போ இந்த 30°C இருக்குல்ல, இந்த பகுதியில தான் வெப்பம் ஆற்றலானது அணுக்களால் கடத்தப்படும். வெப்ப கடத்தல் அப்படிங்கிற ஒரு முறையின் மூலமாக இந்த டைரக்ஷனை நோக்கித்தான் கடத்தப்படும். ஓகேங்களா? இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ல ஹீட் ரிலேட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வெப்பம் என்ன பண்ணும், அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில இருந்து குறைவான பகுதியை நோக்கித்தான் கடத்தப்படும். ஓகேங்களா? சோ அப்போ இந்த வெப்பநிலையோடைய ஒரு பண்பு தான். இந்த வெப்பநிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னால என்ன சொல்ல முடியும், வெப்பம் எந்த திசையில பரவுது அப்படிங்கறத சொல்ல முடியும். அப்ப வெப்பம் எந்த திசையில் பரவும் அப்படிங்கறத குறிப்பிடக்கூடிய ஒரு பண்பு தான் இது இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது. சோ இப்போ வெப்பநிலைனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஜென்ரலா சொல்லணும்னா 2 டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து இந்த டேர்ம், அதாவது ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய வெப்பம் அல்லது குளிர்ச்சியுடைய அளவு எவ்வளவுன்னு சொல்றதுதான் வெப்பநிலை. இல்ல அப்படின்னா மூலக்கூறுகளுடைய சராசரி இயக்க ஆற்றலைத்தான் வெப்பநிலை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து ஸ்கேலர் அளவா வெக்டர் அளவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கேலர் அளவு. அது என்ன ஸ்கேலர் அளவு வெக்டர் அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேலர் அளவு அப்படிங்கிறது வெறும் எண் மதிப்பை மட்டும் கொண்டது. ஓகேங்களா? வெறும் எண் மதிப்பை மட்டும் கொண்டிருந்தா அது என்னது, ஸ்கேலர் அளவுன்னு சொல்லுவோம். இதுவே வெக்டர் அளவு அப்படின்னு சொல்லி இன்னொன்னு இருக்கு இயற்பியல்ல. அந்த வெக்டர் அளவு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த எண் மதிப்பும் இருக்கும், அது மட்டும் இல்லாம திசையும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்க ஒரு ரூம்ல வந்துட்டு டெம்பரேச்சர் செக் பண்றீங்க. அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணும் பொழுது ஒரு 32°C காட்டுது அப்படின்னா நீங்க அதை எப்படி நோட் பண்ணுவீங்க, வெறும் 32°C அப்படின்னு மட்டும்தான் நோட் பண்ணுவீங்க. இதுக்கு பக்கத்தால 32°C நார்த்து, 32°C வெஸ்ட், இந்த மாதிரிலாம் எதுவும் திசையை நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். அல்லது 32°C இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? சோ இது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஜஸ்ட் டெம்பரேச்சரை தான் நம்ம சொல்றோம். அப்போ இதுல வெறும் எண் மதிப்பு மட்டும் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்க, ஸ்கேலர் அளவு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெப்பநிலையோடைய யூனிட்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. யூனிட்ஸ் அப்படிங்கும் பொழுது நிறைய யூனிட்ஸ் இருக்கு. வெப்பநிலையை மெஷர் பண்றதுக்கு நிறைய யூனிட்ஸ் பயன்படுத்துறோம். ஆனா வேர்ல்டு வைடு வந்துட்டு ஒரு எஸ்ஐ யூனிட் அப்படிங்கறத பயன்படுத்துவாங்க. அப்போ வெப்பநிலைக்கான எஸ்ஐ யூனிட், ஸ்டாண்டர்ட் யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெல்வின் அப்படிங்கறதான். ஓகேங்களா? பட் வெப்பநிலையை நம்ம எதெல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா செல்சியஸ்ல மெஷர் பண்ணலாம், பாரன்ஹீட்ல மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இப்ப செல்சியஸ், பாரன்ஹீட் எல்லாமே இதுவும் வெப்பநிலையோடைய ஒரு யூனிட் தான். கெல்வினும் வெப்பநிலையோட யூனிட் தான். ஆனா எல்லா நாடுகளும் பின்பற்றக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கெல்வின். ஓகேங்களா? அடுத்தது வெப்பநிலை தனித்த அளவுகோல். இது ஒண்ணும் இல்ல, இப்போ ஸ்கேல் கெல்வின் அப்படிங்கறதா என்னது, எஸ்ஐ யூனிட்டா. சோ அப்ப அந்த கெல்வின் அளவுகோலை பத்தி இங்க கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். இந்த கெல்வின் அளவுகோல்ல தனிச்சுழி வெப்பநிலை பொறுத்து அளவிடும் வெப்பநிலையை தனித்த அளவுகோல் என அழைக்கிறோம் அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் செஷன்லயே வந்து சொல்லியிருப்போம் இந்த தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னா என்னன்னுட்டு. 0 கெல்வின் இருக்கிறது தான் வந்து தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 8th 9th படிச்சிருக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த கெல்வின் அளவுகோல்ல தனிச்சுழி வெப்பநிலையை பொறுத்து அளவிடக்கூடிய இந்த வெப்பநிலையை தான் வெப்பநிலையை தனித்த அளவுகோல் என அழைக்கிறோம். அதாவது கெல்வின் வெப்பநிலையில இந்த 0 கெல்வின் ஆனது இருக்கும் இந்த கெல்வின் ஸ்கேல்ல. ஓகேங்களா? அதைத்தான் வந்து இங்க மென்ஷன் பண்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. வெப்பநிலையின் தனித்த அளவுகோல் என்பது பண்டைய எந்திரவியல் கருத்துப்படி
வெப்ப இயக்கவியலின் இயக்கங்கள் முடிவுக்கு வருகின்ற வெப்பநிலையான சுழி வெப்பநிலையை கொண்ட ஒரு முழுமையான வெப்பநிலை அளவுகோல் ஆகும் அப்படின்றாங்க. இது இங்க படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு டெபினிஷன் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க இதை படிச்சீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இந்த தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னா என்னன்னா, எல்லா பொருட்களுமே எதால் ஆனதுன்னு சொன்னோம்? அணுக்களால் ஆனது அல்லது மூலக்கூறுகளால் ஆனதுன்னு சொல்றோமா? அந்த மூலக்கூறுகளுக்கு குறைந்த அளவு ஆற்றல், அதாவது அதுக்கு இதை விட கம்மியான ஆற்றல் இருக்க முடியாது. இதை மினிமம் பவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, மினிமம் எனர்ஜி இதுதான் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அந்த மினிமம் எனர்ஜியை அந்த மூலக்கூறுகள் பெற்றிருக்கும் பொழுது அதுல என்ன வெப்பநிலை இருக்கோ அந்த வெப்பநிலையை தான் தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. வெப்ப இயக்கவியலின் இயக்கங்கள் முடிவுக்கு வருகின்ற அப்படின்னா அந்த மூலக்கூறுகளுடைய இயக்கங்கள் முடிவுக்கு வரும். எப்ப முடிவுக்கு வரும்? மிக குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் பொழுதுதான் முடிவுக்கு வரும். சோ அப்ப இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையான சுழி வெப்பநிலையை கொண்ட ஒரு முழுமையான வெப்பநிலை அளவுகோலைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா தனி அளவுகோல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னா என்னது? மூலக்கூறுகள் மிக குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் பொழுது வெப்பநிலை என்னவா இருக்குமோ அந்த வெப்பநிலை தான் இந்த தனி கெல்வின் ஜீரோ தனிச்சுழி வெப்பநிலை அப்படிங்கிறது. ஓகேங்களா? அது எப்பவுமே என்னவா இருக்குன்னா 0 கெல்வினா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் 0 கெல்வின் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது இயக்கவியலின் வெப்பநிலையின் ஓர் அலகு அப்படின்னா என்னன்னா, நீரின் மும்மை புள்ளியில் 1/273.16 பங்கு ஆகும் அப்படின்றாங்க. அதாவது நீருடைய மும்மை புள்ளி அப்படின்னா 273.16 கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவே செல்சியஸ்ல சொல்றீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ்ல நீரானது 3 நிலையிலுமே பிரசன்ட் ஆயிருக்கும். பனிக்கட்டியாவும் 0 டிகிரியில இருக்கும், 0 டிகிரியில வாட்டராவும் நீர் இருக்கும், 0 டிகிரியில நீராவியாவும் வாட்டர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ அதனால ஒரு பொருள் வந்து ஒரு பருப்பொருள் இயற்கையாகவே 3 நிலைகளிலும் எந்த வெப்பநிலையில நீரானது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 டிகிரியில இருக்கும். ஓகேங்களா? சோ அதான். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, இயற்கையாகவே 3 நிலைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு பருப்பொருள் எதுன்னு கேட்பாங்க. அதுவும் நீர் தான். நீர் மட்டும்தான் இயற்கையாவே திடமாவும் பிரசன்ட் ஆயிருக்கு, திரவமாவும் பிரசன்ட் ஆயிருக்கு, வாயு நிலையிலையும் இயற்கையா பிரசன்ட் ஆயிருக்கு. மற்ற பொருட்கள்லாம் நம்ம செயற்கை ஆர்டிபிஷியலா தான் கன்வெர்ட் பண்ண முடியும். திடநிலையில இருந்து திண்மத்துக்கோ, திரவத்துக்கோ, திரவத்துல இருந்து வாயுக்கோ அப்படிலாம். ஓகேங்களா? சோ அதுதான். சோ அந்த 3 நிலைகளுமே வந்து எந்த டெம்பரேச்சர்ல பிரசன்ட் ஆயிருக்கு வாட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 0 டிகிரி செல்சியஸ். அந்த 0 டிகிரி செல்சியஸ் கெல்வின்ல சொல்லும் போது 273.15 கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க 16 கொடுத்திருக்காங்க, மைனர் சேஞ்சஸ் தான். சோ இந்த 16 கெல்வின் இருக்குல்ல, இதைத்தான் வந்து மும்மை புள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த மும்மை புள்ளியில ஒரு பங்கு தான் வந்துட்டு ஒரு அலகு, வெப்பநிலையோடைய ஒரு அலகு அப்படின்றாங்க. அப்ப இந்த மும்மை புள்ளிங்கிறது என்னது? 273.16. இதுல ஒரு பங்கு அப்படின்னா எப்படி எழுதலாம்? 273.16 அப்படின்னு எழுதலாமா? சோ இதுதான் ஓர் அலகு வெப்பநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வேறுபாடு ஒரு கெல்வினுக்கு சமமாகும் அப்படின்றாங்க. இது என்னங்கிறதையும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது கெல்வின்னா என்னது? டிகிரி செல்சியஸ், செல்சியஸ் வேல்யூ பிளஸ் ஒரு 273.15 போட்டிருந்தோமா? சோ இதான் கெல்வின் டு செல்சியஸ் கன்வர்ஷனுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? சோ இப்போ 10 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது எவ்வளவு கெல்வின் அப்படின்னு பாருங்களேன். இப்போ 10 டிகிரி செல்சியஸ்னா இது எப்படி கெல்வின்ல மாத்துவேன்? 10 டிகிரி பிளஸ் 273.15 போடுவேனா? அப்ப என்ன வரும்? எனக்கு 283.15 வருமா? இதுவே 20, அப்போ 10 டிகிரி செல்சியஸ்ங்கிறது கெல்வின்ல எதுக்கு ஈக்குவல்? 283.15 கெல்வின்க்கு ஈக்குவல். ஓகேங்களா? இதுவே எனக்கு 20 டிகிரி செல்சியஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இந்த 20 டிகிரி செல்சியஸ்க்கு கெல்வின்ல கன்வெர்ட் பண்ணா என்ன வரும்? 20 பிளஸ் 273.15 போடுவேனா? அப்ப ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 293.15 கெல்வின். அப்ப 20 டிகிரி செல்சியஸ் எதுக்கு ஈக்குவல்? 293.15 கெல்வின்க்கு ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ வெப்பநிலை வேறுபாடு கண்டுபிடிங்களேன். 10 டிகிரிக்கும் 20 டிகிரி செல்சியஸ்க்கும் எவ்வளவு வெப்பநிலை வேறுபாடு? 10 டிகிரி வேறுபாடு வருதா? ஏன்னா 20, இது 10. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? டிஃபரன்ஸ் வந்து 10 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி கெல்வின்லயும் டிஃபரன்ஸ் பாருங்களேன், இந்த ரெண்டு வெப்பநிலைக்கும் நடுவுல. சோ 283, 293 அப்படின்னா டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10 கெல்வின் மட்டும்தான். அப்போ இந்த வெப்பநிலை வேறுபாடு அப்படிங்கிறது 10 டிகிரி செல்சியஸ்னா வெப்பநிலை வேறுபாடும் அதே 10 கெல்வின் தான் இருக்கும். அதைத்தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. அப்போ 1 டிகிரி செல்சியஸ்னா 1 கெல்வின் தான் வந்து வெப்பநிலை வேறுபாடு இருக்கும். அந்த வேறுபாடு அப்படிங்கிற ஒரு
வார்த்தையானது ரொம்ப முக்கியம். வெப்பநிலை கிடையாது. 10 டிகிரி செல்சியஸும் 10 கெல்வினும் ஒன்னான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஓகேங்களா? ஆனா 10 டிகிரி டு 20 டிகிரியா கன்வெர்ட் ஆகும்போது இந்த வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் செல்சியஸ்ல என்னவோ அதே மாற்றம் தான் கெல்வின்லயும் இருக்கும். அதைத்தான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. அண்டர்லைன் த வேர்ட் வெப்பநிலை வேறுபாடு. வெப்பநிலை வேற, வெப்பநிலை வேறுபாடுங்கிறது வேற. வெப்பநிலைனா பர்டிகுலரா ஒரே ஒரு டெம்பரேச்சரை மட்டும் நான் சொல்றது. ஆனா வெப்பநிலை வேறுபாடு அப்படிங்கிறது 2 டெம்பரேச்சருக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ அந்த டிஃபரன்ஸ் எடுக்கும்போது அந்த டெம்பரேச்சர் டூ டெம்பரேச்சருக்கு நடுவுல டிஃபரன்ஸ் எடுக்கும்போது வரக்கூடிய வேல்யூ தான் செல்சியஸ்ல என்ன இருக்கோ அதே தான் கெல்வின்ல வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? பட் டெம்பரேச்சர் எப்பவுமே சேமா இருக்காது. 10 டிகிரி செல்சியஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 283.15 கெல்வினுக்கு தான் ஈக்குவல். ஓகேங்களா? ஆனா வெப்பநிலை வேறுபாடு தான் இந்த மாதிரி சமமான எண் மதிப்பை கொண்டு வரும். அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சோ செல்சியஸ் டு கெல்வின் ஃபார்முலா என்ன அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம யூஸ் பண்ண அதே தான். அடுத்தது வந்து பாரன் ஹீட்ல இருந்து கெல்வின் அப்படிங்கும் பொழுது பாரன் ஹீட்ல இருந்து, ஏன்னா வெப்பநிலையை வந்து 3 யூனிட்ல அளக்கலாம். ஒன்னு செல்சியஸ், கெல்வின், அடுத்தது பாரன் ஹீட். அப்ப பாரன் ஹீட்ல இருந்து எப்படி கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கெல்வின் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் பிளஸ் 460 இன்டு 5/9 அப்படிங்கறதா ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ 0 கெல்வின் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 273.3 டிகிரி செல்சியஸ்க்கு ஈக்குவல். இதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா -273.15 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஈக்குவல். இது 0 கெல்வின் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது வெப்பச்சமநிலை. வெப்பச்சமநிலைங்கிறது வந்து இங்க நீங்க படிக்கணும்னு அவசியமே இல்ல. திரும்ப திரும்ப ஒரே பாயிண்ட தான் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2 பொருள் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெட் கலர்ல இருக்க பொருள் வெப்பமான ஒரு பொருள், அதாவது நல்லா சூடா இருக்கு. அடுத்தது இந்தாண்ட ப்ளூ கலர்ல இருக்கிற பொருள் குளிர்ச்சியான ஒரு பொருள். இப்போ ஒரு வெப்பமான ஒரு பொருளையும் ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருளையும் பக்கத்துல வைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒட்டி வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய வெப்பமானது அப்படியே இந்த பகுதிக்கு டிரான்ஸ்பர் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா வெப்பத்தோட பண்பு என்ன? அதிகமா இருக்க பகுதியில இருந்து குறைவான பகுதியை நோக்கி போகும். அப்ப வெப்பமான பொருள்ல தான் வெப்பம் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். இந்த பகுதியில என்னவா இருக்கும்? வெப்பம் குறைவா இருக்குமா? சோ அப்ப இங்க இருந்து வெப்ப ஆற்றலானது வெப்ப கடத்தல் மூலியமாக டிரான்ஸ்பர் ஆகும். இது திடப்பொருளா இருக்கிறதுனால வெப்ப கடத்தல் மூலியமா போகும். இதுவே திரவ பொருளாவோ வாயு பொருளாகவோ இருந்துச்சு அப்படின்னா வெப்ப சலனம் மூலியமா வெப்பமானது பரவும். இல்ல வெற்றிடத்துல இருக்கு அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சின் மூலமா பரவும். அதே மாதிரி இந்த இதுலயுமே வந்து வெப்ப கதிர்வீச்சு பாசிபிள் தான். 0 கெல்வினுக்கு மேல டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள்ல இருந்துமே வெப்ப கதிர்வீச்சானது வெளிப்படும். ஓகேங்களா? அது வாட்டரோ இல்ல ஏரோ இல்ல திடப்பொருளா சாலிடா இருக்கோ, என்னவா இருந்தாலும் சரி, சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், என்னவா இருந்தா கேஸா இருக்கலாம், என்ன ஸ்டேட்ல இருந்தாலுமே 0 கெல்வினுக்கு மேல வெப்பநிலை இருந்தாலே அந்த பொருள்ல இருந்து வெப்ப கதிர்வீச்சானது வெளிப்படும். அந்த முறையில எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். ஓகேங்களா? பட் வெப்ப கடத்தல் அப்படிங்கிறது திண்மத்துலதான் அதிக அளவு நடக்கும். அதே வெப்பச்சலனம்ங்கிறது வாயுக்கள்லயும் நீர்ல மட்டும்தான் நடக்கும். திண்மத்துல நடக்காது. ஓகேங்களா? இது கிளியரா பாத்துக்கோங்க. சோ இப்போ இந்த பகுதியில இருந்து வெப்பமானது இப்படி போகுது இல்ல, இப்படி போகும் பொழுது இந்த வெப்ப கடத்தல் அப்படிங்கிறது, இந்த வெப்பமானது பரவுறது எவ்வளவு நேரத்துக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பொருளும் ஈக்குவல் டெம்பரேச்சர் வர வரைக்கும் தான் இது நடக்கும். அதாவது இது 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு, இது வந்து 0 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டோட வெப்பநிலையும் ஈக்குவலா எப்ப வருமோ அந்த அளவுக்கு மட்டும் நடக்கும். இப்ப இதுல இருந்து வெப்பமானது இங்க போகுமா, ஆற்றல் இங்க போகும். இது இல்லாம ஏர்ல எல்லாம் லாஸ் ஆகுறதுலாம் இருக்கு. ஓகேங்களா? சோ இது ஒரு 15 டிகிரி செல்சியஸ் வருது, அப்ப இதுவும் 15 டிகிரி செல்சியஸ் வருது, அப்ப ரெண்டுமே ஈக்குவலைஸ் ஆகுதா? சோ அதுக்கப்புறம் அந்த வெப்பம் பரவுறதானது ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த வெப்ப பரவுதல் அப்படிங்கிறது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா 2 பொருள்கள் தொடர்புல இருக்குன்னா அந்த 2 பொருள்ல இருக்கக்கூடிய வெப்பநிலையும் சமமாகும் வரை அந்த வெப்ப பரவுதலானது தொடர்ந்து நடக்கும். அதுக்கப்புறம் அது நடக்காது. ஓகேங்களா? அப்ப வெப்பம் எங்க இருந்து எங்க பரவும்? சூடான பொருள்ல இருந்து குளிர்ச்சியான பொருளை நோக்கி பரவும். இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த வெப்பமான பொருள் தாங்கிட்ட இருக்கக்கூடிய வெப்பத்தை இந்த குளிர்ச்சியான பொருளுக்கு கொடுக்குதா? அப்ப இதுக்கு என்ன பொருள்? வெப்பத்தை இழக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப சூடான பொருள் வெப்பத்தை இழக்கும், இந்த குளிர்ச்சியான பொருள் என்ன பண்ணுது? இங்க இருந்து வெப்பத்தை வாங்கிக்குது. அப்ப இந்த குளிர்ச்சியான பொருள் வெப்பத்தை ஏற்கும். அவ்வளவுதான். அப்போ ஒரு பொருள் வெப்பத்தை இழக்கும். இந்த ப்ராசஸ்ல வெப்ப சமநிலையின் போது ஒரு பொருள் வெப்பத்தை இழக்கும், மற்றொரு பொருள் வெப்பத்தை ஏற்கும். அதுக்கடுத்தது வெப்பமான பொருளில் இருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு வெப்பமானது
பரவும், வெப்பப்படுத்தப்படும். ஓகேங்களா? இதத்தான் இந்த பேராகிராஃப்ல கொடுத்திருப்பாங்க. வேற ஒண்ணுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்காது. சோ அதை பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வெப்ப ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்ற இது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். இப்போ நீங்க வந்து ஒரு கப்ல வந்து சூடா மில்க் எடுத்துக்கோங்க. அந்த மில்க் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டேபிள் மேல வச்சிருங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த டேபிள் மேல நீங்க வச்ச அந்த மில்கோடைய டெம்பரேச்சர் என்னவா இருக்கும், வெப்பநிலையானது என்னவா இருக்கும் அப்படின்னா குறைஞ்சிருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா வெப்ப ஆற்றலானது சுற்றுப்புறத்தினால் இழக்கப்படுகிறது. ஏன்னா அந்த பால்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்குமா, பால்ல வந்து ஒரு 60 டிகிரி செல்சியஸ்ல கொண்டு போய் வைக்கிறீங்க. ஒரு பால் வந்து நீங்க நல்லா சூடு பண்ணிருக்கீங்க, 60 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இதை கொண்டு போய் ஒரு டேபிள் மேல வைக்கிறீங்க. ஆனா இதுக்கு சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ஸுமே வந்து அதே டிகிரி செல்சியஸ்ல இருக்குமானா இருக்காது. அப்போ இங்க வெப்பமா இருக்கா, இங்க வந்து அந்த அளவுக்கு வெப்பம் இல்லையா, அப்ப டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்குனாலே அதை ஈக்குவலைஸ் பண்ண எப்பவுமே ட்ரை பண்ணும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருந்து வெப்பமானது சுற்றுப்புறத்திற்கு கடத்தப்படும். ஏதாவது ஒரு வழியில கடத்தப்படும். வெப்ப கடத்தல் மூலியமாவோ, வெப்ப சலனம் மூலியமாவோ, அல்லது வெப்ப கதிர்வீச்சு மூலியமாவோ கடத்தப்படும். ஓகேங்களா? சோ அப்படி கடத்தப்படும் பொழுது ரெண்டுமே ஈக்குவலைஸ் ஆகும் போதுதான் அந்த ப்ராசஸ் ஆனது ஸ்டாப் ஆகும். அதைத்தான் நம்ம வெப்ப சமநிலையில படிச்சோம். சோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனாலதான் ஒரு காஃபியோ, ஒரு மில்கோ, ஒரு டீயோ கொண்டு போய் நீங்க வச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அதுல இருக்கக்கூடிய சூடு இழக்கப்படுது. எதனால இந்த சுற்றுப்புறத்துல அந்த வெப்பமானது பரவுகிறது. அதனால அந்த பால் வந்து இழக்கப்படுது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இதே மாதிரி இன்னொரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வெப்பம் இழக்கப்படுதா, நீங்க வச்ச பொருள்ல இருந்து வெப்பம் இழக்கப்படுது. ஆனா இன்னொன்னு என்னன்னா, இப்ப நல்ல சில்லுன்னு ஒரு வாட்டர் வந்து கொண்டு வந்து ஒரு டேபிள் மேல வைக்கிறீங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டர் சில்னஸ் இருக்குல்ல, அந்த சில்னஸ் குறையும். சில்னஸ் குறையுது அப்படின்னா அந்த பொருளானது என்ன பண்ணுது, வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு தான் சில்னஸை குறைக்க முடியும். கரெக்டுங்களா? சூடாகுதுன்னு அர்த்தம். சில்னஸ் குறையுதுன்னா என்னது, முன்னாடி இருந்த சில்னஸை விட இப்ப குறையுது அப்படின்னா சூடாகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல நல்ல சில்லுன்னு வாட்டரை கொண்டு போய் வச்சிட்டீங்க அப்படின்னா சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய வெப்பம் இந்த குளிர்ந்த நீரை விட அதிகமாக இருக்கும். அதனால இங்க இருக்கக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலானது இந்த குளிர்ந்த நீருக்கு என்ன ஆகும், கடத்தப்படும். இது எப்போ இந்த நீரும் இந்த சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய வெப்பநிலையும் ஒரே நிலைக்கு வருதோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். அப்ப இந்த இடத்துல இந்த நீங்க வச்ச அந்த பாட்டில் வந்து என்ன பண்ணுது, வெப்பத்தை ஏற்கிறது. வெப்பத்தை ஏற்று குளிர்ச்சியை இழக்கிறது. ஓகேங்களா? இங்க வெப்பத்தை இழந்து குளிர்ச்சியை அடைகிறது. ஓகேங்களா? சோ இதத்தான் இந்த பேராகிராஃப்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அப்போ சூடான பால்ல இருந்து ஆற்றலானது என்ன பண்ணுது, சுற்றுப்புறத்துக்கு பரவுது. ஆனா அடுத்த நிகழ்வுல சுற்றுப்புறத்துல இருந்து அந்த நீர் உள்ள பாட்டிலுக்கு ஆற்றலானது பரவுது அப்படின்றோம். சோ இந்த ஆற்றலைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வெப்ப ஆற்றல் அப்படின்றோம். அப்ப சூடான பொருள் குளிர்ச்சியான பொருளுக்கு அருகில் வைக்கப்பட்டால் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு வெப்ப ஆற்றலானது பரிமாற்றம் செய்யப்படும். அந்த பரிமாற்றம் அடையக்கூடிய அந்த ஆற்றலைத்தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். அப்ப வெப்ப ஆற்றல்ங்கிறது என்னதான், ஒரு வகையான ஆற்றல் தான். சோ இது வேறு வெப்பநிலையில் உள்ள இரண்டு பொருட்களுக்கு இடையே பரிமாற்றம் அடைகிறது. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஈக்குவல் டெம்பரேச்சர்ல இருந்தா இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும். அதாவது இங்க நான் 60 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு மில்க கொண்டு போய் ஒரு டேபிள் மேல வைக்கிறேன், அந்த சரௌண்டிங்ஸும் அதே 60 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு அப்படின்னா இப்ப வெப்ப பரிமாற்றம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்காது. ஓகேங்களா? ஆனா இந்த சரௌண்டிங்ஸ் வந்து ஒரு 50 டிகிரி செல்சியஸா இருந்தால் கூட, வெப்பநிலையில் வேறுபாடு இருந்தால் சிறிதளவு இருந்தால் கூட அதை ஈக்குவலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். எப்ப ஈக்குவல் ஆகுதோ அப்பதான் ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? சோ அதைத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. வேறு வெப்பநிலையில் உள்ள இரண்டு பொருட்களுக்கு இடையே இந்த பரிமாற்றமானது நடக்கும். ஆனா ஒரே வெப்பநிலையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பரிமாற்றமானது நடக்காது. அப்போ வெப்ப ஆற்றலினை சாதாரணமா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வெப்பம்னு சொல்லலாம். வெப்ப ஆற்றல்னு மென்ஷன் பண்ணாம ஜஸ்ட் வெப்பம்னு சொன்னாலும் அது ஒரு ஆற்றல் தான். ஓகேங்களா? ஒரு பொருள் வெப்பத்தினை உணர்வதற்கு அல்லது அந்த பொருள் வெப்பம் அடைவதற்கு வெப்ப ஆற்றல் வந்து ஒரு காரணியாக செயல்படுகிறது அப்படின்றாங்க. அதாவது ஒரு பொருள் வெப்பத்தை உணரணும்னாலும் சரி, அல்லது ஒரு பொருள் வெப்பம் அடையணும் அப்படின்னாலும் சரி, அப்ப இந்த வெப்ப ஆற்றல் தான் என்னது, ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டரா இருக்கு அப்படின்றாங்க. வெப்பநிலை அதிகமா இருக்கக்கூடிய பொருள் இருந்துதான் எப்பவுமே வெப்பநிலை குறைவா இருக்கக்கூடிய பொருளுக்கு வெப்ப ஆற்றலானது பரவும். அந்த நிகழ்வுக்கு தான் என்ன பேரு, வெப்பப்படுத்துதல் அப்படின்னு. சோ அப்ப இந்த வெப்பம் பரவுறது 3 வகையில நடக்கும். வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீசல் அப்படின்னுட்டு. இந்த இதுல ஏதாவது ஒரு வழியில
கண்டிப்பா வந்து ஒரு ஒரு நிலையில இருந்து இன்னொரு இதுக்கு வந்துட்டு வெப்பமானது பரவும். ஓகேங்களா? அப்ப வெப்பம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொன்னோம்? ஒரு ஆற்றல்னு சொன்னோம். அப்ப இது வந்து ஒரு ஸ்கேலர் அளவா, வெக்டர் அளவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு ஸ்கேலர் அளவு. எவ்வளவு ஜூல் வெப்ப ஆற்றல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம மெஷர் பண்ணுமே தவிர, எந்த டைரக்ஷனை நோக்கி மெஷர் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நோட் பண்ண மாட்டோம். சோ அதனால இதுவும் வந்து ஒரு ஸ்கேலர் அளவு. வெப்ப ஆற்றல் உட்கவருதல் அல்லது வெப்ப ஆற்றலை வெளியிடுதல் ரெண்டுமே என்ன வெப்ப ஆற்றல் தான். ஓகேங்களா? மொத்தத்துல அது வெப்ப ஆற்றல். அது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இன்னொரு பொருள் இழக்கும். ஒரு பொருள் இழக்குதுன்னா இன்னொரு பொருள் அந்த வெப்பத்தை ஏத்துக்கும். அவ்வளவுதான். சோ மொத்தமா அந்த இடத்துல என்னதான் கான்செப்ட் அப்படின்னா வெப்ப ஆற்றல். அப்ப அந்த வெப்ப ஆற்றலுடைய யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா ஜூல். ஆனா நம்ம கலோரியிலயும் மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? வெப்ப ஆற்றல ஸ்டாண்டர்ட் யூனிட் படி ஜூலு, பட் நம்ம கலோரிஸும் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே சரிதான். இப்ப எப்படி டெம்பரேச்சரை மெஷர் பண்ண டிகிரி செல்சியஸ் இருக்கு, அதுக்கு அடுத்தது ஃபாரன்ஹீட் இருக்கு, அடுத்தது கெல்வின் இருக்கு. இந்த மாதிரி 3 அலகு இருக்கா? இதுல கெல்வின் மட்டும்தான் எஸ்ஐ யூனிட். ஓகேங்களா? அதே மாதிரி வெப்ப ஆற்றலை அளக்கிறதுக்கு ஜூல்லயும் அளக்கலாம், கலோரிலயும் அளக்கலாம். ஆனா இதுல எது ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது எஸ்ஐ யூனிட்னு பாத்தீங்கன்னா ஜூல் தான் வந்து எஸ்ஐ யூனிட். நம்ம ஃபுட் எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுல கூட கலோரிஸ் மெஷர் பண்ணுவாங்க. அந்த இடத்துல என்ன கலோரி மீன் பண்றாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்மளுடைய உடலுக்கு ஆற்றலை தருகிறது. நம்ம எதுக்கு சோறு திங்கணும்? நம்மளுக்கு ஒரு உடம்புக்கு ஆற்றல் வேண்டும். ஏன்னா உடம்புல மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து கரெக்டா நடக்கணும். அப்பதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு உறுப்பும் சிறப்பாக செயல்படும். அப்ப அது சிறப்பா செயல்பட்டாதான் நம்ம நலமுடன் இருக்க முடியும். அப்போ ஒவ்வொரு பொருளும் சிறப்பாக செயல்படணும்னா அதுக்கு ஒரு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை மெட்டபாலிசம் ப்ராசஸ்ல தான் கிடைக்குது. சோ அப்ப அந்த மெட்டபாலிசம் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடியில தேவை. சோ அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் நம்ம உணவை எடுத்துக்கிறோம். நம்ம உணவு சாப்பிடும் பொழுது அது நம்மளுடைய வயிற்றுல செரிமானம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த செரிமானத்தின் போது ஒரு கெமிக்கல் எனர்ஜியை கொடுக்கும். அந்த கெமிக்கல் எனர்ஜி ஒரு தெர்மல் எனர்ஜியா, ஒரு வெப்ப ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணப்படும். அந்த வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி தான் இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அதனாலதான் உணவுப் பொருட்கள், இந்த உணவுப் பொருளை சாப்பிட்டீங்கன்னா இவ்வளவு கலோரிஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும், அதாவது இந்த அளவுக்கு மெட்டபாலிசத்துக்கு ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அதனாலதான் அங்க கலோரியில மெஷர் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஆற்றலை பொதுவாகவே எதுலதான் மெஷர் பண்ணுவோம்? கலோரியில மெஷர் பண்ணுவோம். அது வெப்ப ஆற்றலா இருந்தாலும் சரி, என்ன ஆற்றலா இருந்தாலும் சரி, கலோரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வெப்ப ஆற்றல் பரிமாற்றத்தின் போது குறைந்த வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருள் வெப்பப்படுத்தப்படுகிறது. இது போல அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருள் குளிர்விக்கப்படுகிறது. இப்ப இங்கேயே பாருங்களேன். இப்போ இந்த குளிர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பொருளை வந்து இந்த பொருள் என்ன பண்ணுது? வெப்பப்படுத்துது. ஆனா இந்த வெப்பமான பொருள் என்ன பண்ணுது? இதோடைய டெம்பரேச்சரை, இதோடைய வெப்ப ஆற்றல், இது பெற்றிருக்கக்கூடிய அந்த ஆற்றலை இன்னொரு பொருளுக்கு வழங்குவதன் மூலமாக இது குளிர்ச்சி அடைகிறது. ஓகேங்களா? அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. இதனால் சில நேரங்களில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் என்பது குளிர்வித்தல்னு சொல்லலாம். ஏன்னா இங்க இருந்து இங்க வெப்பம் போகுது, அப்ப இங்க வெப்ப பரிமாற்றம் நடக்குது. சோ இந்த வெப்ப பரிமாற்றம் நடக்கிறதுனால இந்த பொருள் என்ன அடைக்குது? குளிர்ச்சி அடையுது. அப்போ இந்த வெப்ப பரிமாற்றம், வெப்ப பரவுதலை என்னன்னு சொல்லலாம்? குளிர்ச்சி அடைதல்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. ஆனா நம்ம ஜென்ரலா வெப்பம் பரவுதல், வெப்பப்படுத்துதல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்க இருந்து இந்த பொருளை வெப்பப்படுத்துறதை மட்டும் தான் நம்ம மோஸ்ட்லி கன்சிடர் பண்றோமே தவிர, இன்னொரு பொருள் இந்த ஆற்றலை இழப்பதனால் குளிர்ச்சி அடைவதை நம்ம கன்சிடர் பண்ணதில்லை. ஆனா அது குளிர்வித்தல்னு நம்ம சொல்லலாம், தவறு கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது, ஒரு பொருள் இருந்து மற்றொரு பொருளிற்கு வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் அடையும் போது 2 பொருட்களில் ஒன்றில் வெப்பநிலை குறையாகவோ அல்லது அதிகரிக்கவோ செய்யும். ஓகேங்களா? ஒரு பொருள்ல இங்க என்ன ஆகுது? வெப்பநிலை குறைய ஆரம்பிக்கும் இங்க கொடுக்கறதுனால. அதே மாதிரி இங்க என்ன ஆகுது? வெப்பநிலை அதிகமாக ஏன்னா இங்க இருந்து பெறுறதுனால. சோ அதைத்தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது, வெப்ப ஆற்றல் மாற்றத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்பம் எப்போதும் வெப்பநிலையை அதிகமாக உள்ள பொருள்ல இருந்து குறைவாக இருக்கக்கூடிய பொருளுக்கு தான் பரப்பும். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது அந்த பொருளுடைய நிறையில மாற்றம் அடையுமா அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு மாற்றமும் அடையாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இதை இப்படியும் கேட்பாங்க. இந்த பாயிண்ட் ஒண்ணு. அண்ட் இதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது எந்த பொருள் வந்து அதிக அளவு வெப்ப ஆற்றலை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா, எந்த பொருள் பரப்பு அதிகமா இருக்கோ அந்த பொருள் தான் வெப்ப ஆற்றலை அதிகமா எடுத்துக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக் பேக் கொஸ்டின்லயே நம்ம பார்த்திருப்போம். கம்பி 1 வந்து 2 ஸ்கொயர் மீட்டர்ஸ் பரப்பு இருக்கு. அதாவது இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் கம்பி. சோ இந்த கம்பியோடைய ஏரியா வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பட்டையா இருக்கக்கூடிய ஒரு கம்பின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி சொன்னாதான் கரெக்ட். ஓகேங்களா? சோ ஒரு 2 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கு. இதுவே இன்னொரு கம்பி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா,
1 ஸ்கொயர் மீட்டர் ஏரியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ இதுல ரெண்டுக்குமே ஒரே அளவு தான் நீங்க வெப்பம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அதாவது ஒரே நேரத்துல தான் பத்த வைக்கிறீங்க. சோ அப்படிங்கும் பொழுது இதுல எந்த பொருள் அதிக அளவு வெப்ப ஆற்றலை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா இந்த பொருள் தான் வெப்ப ஆற்றலை எடுத்துக்கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா இதுல பரப்பு கம்மியா இருக்கு, இதுல பரப்பு ஏரியா வந்து அதிகமா இருக்கு. ஏரியா அதிகமா இருந்தா நிறைய ஆற்றலை ஹோல்ட் பண்ணிக்க முடியும். கரெக்டா? சோ அப்ப பரப்பு அதிகமாக இருந்தால் வெப்ப ஆற்றலை அதிக அளவு எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னது, ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருள்ல நிறையில எந்த ஒரு மாற்றமும் அடையாது. ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதோடைய லென்த்ல சேஞ்சஸ் நடக்கலாம். ஏன்னா பொருளானது வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகும், விரிவடையும் அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். இந்த ரயில்வே ட்ராக்ல எல்லாம் கூட அந்த ட்ராக்ல அந்த கம்பிக்கு ரெண்டுக்கும் நடுவுல வந்து ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா சம்மர் டைம்ல அந்த ட்ராக் வந்து வெப்பத்தினால விரிவடைறதுனால அது வந்து அந்த கேப் வந்து ஃபில் பண்ணும். அப்பதான் வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்காம இருக்கும். ஒருவேளை கேப்பே கொடுக்கல அப்படின்னா ஒரு ட்ராக்குக்கு மேல இன்னொரு ட்ராக் வந்து வந்துடும். சோ இந்த மாதிரி வந்துடும். அப்ப ட்ரெயின் இப்படி வரும்போது தடம் புரண்டும். ஓகேங்களா? சோ இதனால தான் அப்போ இந்த மாதிரி விரிவடையுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தினா அந்த பொருள் கண்டிப்பா என்ன ஆகும், விரிவடையும். அது வந்து விரிவடைகிறது நீளத்துல விரிவடையலாம், வேல்யூம்ல விரிவடையலாம், பரப்புல விரிவடையலாம். ஆனா மொத்தத்துல விரிவடையும். அந்த விரிவடைகிறதுனால அந்த பொருளுடைய வெயிட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. வெயிட்ல இல்ல, மாஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஓகேங்களா? சோ அப்ப நிறையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அடுத்தது, எந்த ஒரு வெப்ப பரிமாற்றத்திலும் குளிர்ச்சியான பொருளில் ஏற்பட்ட வெப்பம் சூடான பொருளினால் இழக்கப்படும் வெப்பத்திற்கு சமமாகும். அதாவது இங்க இருந்து வெப்பத்தை இந்த பொருளுக்கு கொடுத்துச்சா, சோ அப்படி கொடுக்கும் பொழுது இது வெப்பத்தை இழந்துச்சுன்னு சொன்னோம்ல, இந்த இழக்கப்பட்ட வெப்பமும் இந்த பொருள் வெப்பத்தை ஏத்துக்குச்சுன்னு சொன்னோம்ல, அந்த ஏற்கப்பட்ட வெப்பமும் எப்பவுமே சமமாகத்தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஏற்கப்பட்ட வெப்பமும் இழக்கப்பட்ட வெப்பமும் சமமாகத்தான் இருக்கும். அடுத்தது, வெப்ப ஆற்றலின் பிற அலகுகள் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எஸ்ஐ அலகு தான் வந்து ஜூல். ஆனா வந்துட்டு வெப்ப ஆற்றலுடைய இன்னொரு அலகு என்னதுன்னா கலோரி. ஓகேங்களா? ஜூல் பார்த்தோம், கலோரி. அப்ப இந்த கலோரி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு எந்த அளவுக்கு வெப்ப ஆற்றல் தேவையோ அதுதான் வந்து 1 கலோரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1 கிராம் வெயிட் இருக்கக்கூடிய, 1 கிராம் மாஸ் இருக்கக்கூடிய வாட்டரை நான் எடுத்துக்கிறேன். இந்த வாட்டர் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே 1 டிகிரி செல்சியஸ் தான் வெப்பப்படுத்துறோம். சோ அப்ப அந்த 1 டிகிரி செல்சியஸ் இந்த வெப்பநிலை உயர்த்துவதற்கு இந்த பொருளுக்கு நான் எவ்வளவு வெப்ப ஆற்றலை அளிக்கிறேனோ அந்த ஆற்றலுடைய அளவு தான் 1 கலோரி அப்படின்றாங்க. 1 கலோரி இருந்துச்சு அப்படின்னா 1 கிராம் வெயிட், 1 கிராம் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து 1 டிகிரி செல்சியஸ் என்னால உயர்த்த முடியும். ஓகேங்களா? அதுவே 1 கிலோ கலோரி அப்படின்னா என்னன்னா, அப்படியே 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு நீருடைய வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு நான் எந்த அளவுக்கு ஆற்றல் கொடுக்கறேனோ அந்த ஆற்றலுடைய அளவு தான் 1 கிலோ கலோரி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது, வெப்ப ஆற்றலினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருள் அந்த வெப்ப ஆற்றலை பெறுவதனால் அந்த பொருளின் வெப்பநிலையானது உயரும். இது ஒரு விளைவு. ஓகேங்களா? அடுத்தது, 2வதா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருள்ல நிலை மாற்றமானது ஏற்படும். அது என்ன நிலை மாற்றம் அப்படின்னா, திடப்பொருளா இருக்கிறது வெப்பப்படுத்துறதுனால திரவமா மாறலாம், இல்லைன்னா திரவத்துல இருக்கிறது வாயுவா மாறலாம், இல்லைன்னா திடத்துல இருந்து வாயுவாவோ இல்ல வாயுல இருந்து திடமாகவோ ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதைத்தான் நிலை மாற்றம். அது இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறது. ஓகேங்களா? ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு. சோ அப்ப பனிக்கட்டியை நீங்க வெப்பப்படுத்தும் பொழுது அது என்னவாயிடும், திரவமா மாறும். அதே நீரை நீங்க மறுபடியும் வெப்பப்படுத்தும் போது நீராவியா மாறிடும். சோ அப்ப ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் போது அதோடைய நிலையில மாற்றம் ஏற்படும். அதுதான் இங்க கொடுத்திருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது, 3வதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை நீங்க வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடையும். அது எந்த பொருளா வேணாலும் இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், இல்ல ஒரு திட பொருளா இருக்கட்டும், என்னவா இருக்கலாம், லிக்விடு, சாலிடு, கேஸ், வாட் எவர் இட் இஸ், எந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு பருப்பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகும், விரிவடையும். இந்த 3 தான் வந்து வெப்ப ஆற்றல், ஒரு ஒரு பொருள் வெப்ப ஆற்றலை பெறுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். ஓகேங்களா? இதுல நமக்கு எதை பத்தி இந்த லெசன்ல அதிகமா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த 3வது பாயிண்ட், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது விரிவடையும் அப்படின்னு சொன்னோம்ல, அப்ப எப்படி எல்லாம் விரிவடையும் அப்படின்னா,
நீளத்துல விரிவடையலாம், பரப்புல விரிவடையலாம், பருமன்ல விரிவடையலாம். அதைத்தான் ஒவ்வொன்னா அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அப்போ ஒரு பொருளில் வெப்ப விரிவு அப்படிங்கும் பொழுது ஒரு பொருளில் குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றலை அளிக்கும் பொழுது அந்த பொருளுடைய பரிணாமம் அப்படின்னா நீளமாக இருக்கலாம், பரப்பாக இருக்கலாம், பருமன். நீளம்னா இங்கிலீஷ்ல லென்த், பரப்புனா என்னது ஏரியா, அடுத்தது பருமன்னா என்னது வேல்யூ. ஓகேங்களா? இந்த மூணுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா நடக்கும். இந்த மூணுல ஏதாவது ஒரு இதுல விரிவானது ஏற்படும். அப்போ வெப்பநிலை உயர்வால ஒரு பொருளுடைய பரிணாமத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்தை தான் அந்த பொருளுடைய வெப்ப விரிவு அப்படின்னு சொல்றாங்க. இத நம்ம எங்க தெளிவா பார்க்கலாம் அப்படின்னா வெப்பநிலை மானியில நீங்க பார்க்கலாம். வெப்பநிலை மானியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்க்குரி யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்படி ஒரு டியூப் இருக்கும். வெப்பநிலை மானிங்கிறது ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் இல்லைன்னா எல்லோ கலர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாயில் ஆகிட்டு இருக்கிறதுல கொண்டு போய் அந்த வெப்பநிலை மானியை வச்சீங்கன்னா டக்குன்னு ஒரு இண்டிகேட்டர் அப்படியே மேல போகும், சர்ன்னு போகும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்க்குரி. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு டெம்பரேச்சர், ஒரு வெப்ப ஆற்றலை பெற்றவுடன் இந்த மெர்க்குரியானது வேகமாக விரிவடையுது. அது விரிவடைகிறதுனாலதான் இங்க இருந்து அப்படியே இது வரைக்கும், அதாவது இவ்வளவு தூரம் தான் இருந்திருக்கும் ஸ்டார்டிங்ல. அது என்ன ஆகும் அப்படின்னா வெப்பத்துல அப்படியே போட்ட உடனே அந்த வெப்ப ஆற்றலை இந்த மெர்க்குரி எடுத்துக்கிட்டு அந்த வெப்ப ஆற்றலினால் அந்த மெர்க்குரியானது விரிவடைகிறதுனாலதான் அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை நம்மளுக்கு காட்டும். சோ இந்த மெக்கானிசம் பயன்படுத்தி தான் வெப்பநிலையை செக் பண்றதுக்காக வெப்பநிலை மானியில மெர்க்குரி பயன்படுத்துறாங்க. ஏன் மெர்க்குரியை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா மெர்க்குரி ஒரு குறைந்த அளவு வெப்பநிலை வேறுபாட்டை கூட துல்லியமாக அளக்கும். ஏன் அப்படின்னா ஒரு குறைந்த அளவு வேறுபாட்டுல கூட அதோடைய விரிவாக்கம் அது எந்த அளவுக்கு விரிவடையுது அப்படிங்கறத நம்மளால காண முடியும். அதனாலதான் மெர்க்குரியை பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப திரவத்துல ஏற்படக்கூடிய இந்த வெப்ப விரிவினை சூடான நீரில் வைக்கப்பட்ட வெப்பநிலை மானியில காணலாம். ஏன்னா இந்த வெப்பநிலை மானியில பாதரசம் அந்த மெர்க்குரியானது வைக்கப்பட்டிருக்கும். அந்த மெர்க்குரி ஒரு குறைந்த அளவு வெப்பநிலையை ஏற்றால் கூட அந்த வெப்பத்தை ஏற்றால் கூட அது விரிவடைகிறது அதிகமா இருக்கும். சோ அதனாலதான் இதை பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? எனவே அனைத்து விதமான பொருட்களும் திடம், திரவம், வாயு எந்த இதுல இருந்தாலும் சரி அதை வெப்பப்படுத்தும் பொழுது கண்டிப்பா விரிவடையும். இப்போ திடப்பொருள்ல வெப்ப விரிவானது எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் கொடுத்திருக்காங்க. திடப்பொருளை பொறுத்த வரைக்கும் வெப்பப்படுத்தும் பொழுது அணுக்கள் அந்த ஆற்றலை பெற்று வேகமாக அதிர்வுறுகின்றன. இதை நம்ம 8th சொல்லியிருக்கோம், 9th சொல்லியிருக்கோம், இப்பயும் சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ரீகால் பண்ண மாதிரி ஆச்சு. ஒருவேளை இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது ஈஸியா புரியும். இப்போ இது ஒரு ராடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராடுல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அணுக்களை பெருசா போட்டிருக்கேன். ஆனா பல்லாயிரக்கணக்கான அணுக்கள் சின்ன சின்னதா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ராடுல அப்படிங்கும் பொழுது சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்க ஹீட் பண்றேன் அப்படின்னா நான் கொடுக்குற இந்த வெப்பமானது, இந்த வெப்ப ஆற்றலானது இந்த அணு பெறும். ஃபர்ஸ்ட் இந்த மூலக்கூறு பெறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூலக்கூறு ஆல்ரெடி எப்படி இருக்குன்னா இப்படி 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 இப்படின்னு மேல மேல, அதாவது இங்கே இதே பிளேஸ்லயே நின்னுகிட்டு மேல போகும், கீழே வரும், மேல போகும், கீழே வரும். இந்த மாதிரி அதிர்வுறும் இயக்கத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா நான் வெப்ப ஆற்றலை கொடுக்கும் பொழுது இந்த மூலக்கூறு என்ன பண்ணும்னா இதோட இயக்க ஆற்றல் ஆல்ரெடி கொஞ்சமா இருக்குல்ல, அந்த இயக்க ஆற்றல் இன்னும் அதிகரிக்கும். அதைத்தான் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். வெப்பநிலை கொடுக்கும் பொழுது அந்த ஒரு அணுவுல இருக்கக்கூடிய இயக்க ஆற்றல் அதிகரிக்கப்படும். இப்ப நான் வெப்பத்தை கொடுத்த உடனே இந்த வெப்ப ஆற்றலை பெறுதா, ஒரு ஆற்றலை பெறுவதனால் இந்த மூலக்கூறானது என்ன பண்ணும்னா முன்னாடி இப்படி மெதுவா அதிர்வு இருந்துச்சுல, இப்ப என்ன ஆகுனா வேகமா அதிர்வுற ஆரம்பிக்கும். வேகமா அதிர்வுற ஆரம்பிக்கும் அப்படின்னா இப்படி மேலே கீழே நல்ல பெருசாவே போயிட்டு வர ஆரம்பிக்கும். சோ அப்படிங்கும் பொழுது இதோடைய இந்த பகுதியில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரிவானது ஏற்படும். அப்ப இப்படி இருந்த கம்பி, அதாவது முன்னாடி இப்படி இருந்த கம்பி, இந்த ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, இப்படிதான் கம்பி இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாயிடும். அதற்கான காரணம் என்னன்னா இந்த வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொண்டு இந்த அணுக்கள் அதிர்வுற ஆரம்பிக்கின்றன. இந்த மாதிரி வேகமாக அதிர்வுறுவதனால் அந்த திடப்பொருளானது விரிவடைகிறது. ஓகேங்களா? அப்போ ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது வெப்பநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய இந்த வெப்ப விரிவு திரவ மற்றும் வாயு பொருட்களை ஒப்பிடும் பொழுது திடப்பொருட்கள்ல குறைவாகத்தான் இருக்கும். அதாவது இந்த திடப்பொருட்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்ப விரிவானது ஒரு கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. இப்படி இருக்க ஒரு பொருள் லென்த்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஒன்னும் ரொம்ப பெருசா இதே அளவுக்கு எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்காது. ஆனா திரவத்துல இந்த வெப்ப விரிவு ஒரு திரவ பொருளை நான் வெப்பப்படுத்தும் பொழுது அது திடப்பொருள் விரிவடைவதை விட அதிக அளவுக்கு விரிவடையும். ஆனா அதுவே நான் வாயுவை வெப்பப்படுத்துறேன் அப்படின்னா அது திரவத்தை விட இன்னும் அதிகமா விரிவடையும். ஓகேங்களா? சோ அதான். அப்ப ஏன் இந்த திடப்பொருள்ல இந்த வெப்ப விரிவானது வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அந்த விரிவு குறைவாக இருக்கு அப்படின்னா அந்த திடப்பொருளுடைய கடினத்தன்மை தான் அதற்கான காரணம். ஓகேங்களா? அப்போ திடப்பொருள்ல வெப்ப விரிவு
எப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னா நீள் வெப்ப விரிவு, பரப்பு வெப்ப விரிவு, பரும வெப்ப விரிவு. நீள் வெப்ப விரிவு அப்படின்னா லென்த்ல இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இப்படி இருந்த ஒரு ராடை நான் ஹீட் பண்ணும் பொழுது இந்த சைஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குது, கொஞ்சம் லென்த்ல மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஏரியால எல்லாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இங்க என்ன திக்னஸ் இருக்கோ அதே திக்னஸ்ல தான் இங்க இருக்கு. ஆனா லென்த்ல மட்டும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் வந்து நீள் வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு திட பொருளை நாம் வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருளின் நீளம் அதிகரித்தால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த விரிவு தான் நீள் வெப்ப விரிவு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு நீள் வெப்ப விரிவு குணம் அப்படின்ற சொல்லி ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரலகு வெப்பநிலை உயர்வால் ஒரு பொருளின் நீளத்திற்கு ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓரலகு நீளத்திற்கும் உள்ள தகவு நீள் வெப்ப விரிவு குணம் அப்படின்றாங்க. அதாவது இந்த ஆல்பா எல் அப்படிங்கறதா லென்த்ங்கிறதால எல்னு மென்ஷன் பண்றாங்க. சோ இப்ப இந்த ஆல்பா எல் நீள் வெப்ப விரிவு குணம் அப்படிங்கிறது நான் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, 1 டிகிரி கிடையாது, ஓரலகு வெப்பநிலை. ஓகேங்களா? ஓரலகு வெப்பநிலைய நான் இந்த பொருள்ல நான் கொடுக்கும் பொழுது, ஓரலகு வெப்பநிலையை இந்த பொருளுடைய வெப்பநிலை ஓரளவுக்கு நான் உயர்த்தும் பொழுது அந்த பொருள்ல நீளத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் அததான் டெல்டா எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெல்டா போட்டாலே மாற்றம் அடைகிறது. இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு, ஃபைனலா எவ்வளவு இருந்துச்சு, ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் வந்து அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இனிஷியலா வந்து என்ன இருக்கு, எல் நாட் இருக்கா, இப்போ என்ன இருக்கு, எல்லுங்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கா. அப்போ இந்த எல் மைனஸ் எல் நாட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த டெல்டா எல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த டெல்டா எல்ங்கிறது என்னது, எல் மைனஸ் எல் நாட் அப்படிங்கிறது தான் இந்த டெல்டா எல். சோ அதுதான் அடைந்த மாற்றம். அப்ப இந்த அடைந்த மாற்றம் டிவைடட் பை அதுக்கு முன்னாடி ஒரிஜினலா அதோட லென்த் என்னவா இருந்துச்சோ அது விச் இஸ் ஈக்குவல் டு இந்த நீள் வெப்ப விரிவு குணம் ஈக்குவல் டு ஆல்பா எல். அண்ட் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணல அதுதான் இங்க டெல்டா டி. சோ எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும், ஓரலகு வெப்பநிலை, அதனால டெல்டா டி. ஓகேங்களா? சோ இதைத்தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது இந்த நீள் வெப்ப விரிவு குணம் கண்டுபிடிச்சோம்ல, இதோடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெல்வின். இது எப்படி மேம் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு தேவை இந்த ஆல்பா எல் தான். ஆல்பா எல்ங்கிறது தான் நீள் வெப்ப விரிவு குணம். அப்ப இதோட யூனிட் கண்டுபிடிக்கணும். ஆல்பா எல் ஈக்குவல் டு டெல்டா எல் டிவைடட் பை எல் இன்ட்டு டெல்டா டின்னு வருமா? ஏன்னா இங்க மல்டிபிள் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா இங்க போகும்போது என்ன ஆகும், கீழே வருமா? இப்போ லென்த்தை வந்து நான் மீட்டர்ல மெஷர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். லென்த் மீட்டர்லயும் டெம்பரேச்சரை வந்து கெல்வின்லயும் நான் மெஷர் பண்றேன். ஓகேங்களா? அப்போ இந்த லென்த்ல ஏற்படக்கூடிய மாற்றமும் 10 மீட்டர் இருக்கு 12 மீட்டரா மாறுதுன்னா அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 2 மீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தானே சொல்லுவீங்க. அப்ப இந்த லென்த்தோட யூனிட் என்ன, மீட்டர் டிவைடட் பை இந்த லென்த் இனிஷியலா இருந்துச்சுல அதே எவ்வளவு 10 மீட்டர், அதோட யூனிட் என்னதான், மீட்டர் தான், இன்ட்டு இந்த டெம்பரேச்சரோட யூனிட் என்ன, கெல்வின். ஓகேங்களா? சோ இதுதான் ஆல்பா எல் உடைய யூனிட். அப்ப இந்த மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிடும். அப்ப 1 by Kelvin தான் இருக்கு. 1 by Kelvinனா K power 1 இங்க இருக்குன்னா இதை மேல கொண்டு வரணும்னா K power -1 which means Kelvin power -1. அதுதான் இந்த ஆல்பா எல் உடைய யூனிட். ஓகேங்களா? புரிஞ்சா எப்படி யூனிட் வந்துச்சுன்னு? சோ சிம்பிள், இவ்வளவுதான். அப்ப இந்த நீள் வெப்ப விரிவு குணத்துடைய மதிப்பு பொருளுக்கு பொருள் என்ன ஆகும், மாறும். அதாவது அது எந்த பொருளை வெப்பப்படுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். எல்லா பொருளுக்கும் ஒரே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்தது பரப்பு வெப்ப விரிவு அப்படின்னா என்னன்னா, இதையும் ஜஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்க, அதுலயே உங்களுக்கு புரியும். சோ இனிஷியலா வந்து இந்த ரோஸ் கலர்ல இருக்கு பாருங்க, இதுதான் இருக்கு. நான் இந்த பொருளை நான் வெப்பப்படுத்தும் பொழுது இதோட ஏரியா வந்து இந்த கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க, இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இப்படி இருந்த ஏரியா 4 பக்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது இல்லாம இந்தாண்ட லென்த் இருக்குங்க, ஒரு ராடு மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. இப்ப வந்து லென்த்ல இன்க்ரீஸ் ஆகல, இதுக்கு பதிலா இதோடைய அளவு பெருசாயிடுச்சு, திக்னஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது அதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இதோடைய பரப்பு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இதத்தான் வந்து பரப்பு வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பரப்பு வெப்ப விரிவுக்கான குணகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரலகு வெப்பநிலை உயர்வுக்கு, அதாவது ஓரளவு வெப்பநிலை உயர்வுனால ஒரு பொருள்ல பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், இந்த பச்சை கலர்ல இருக்கு பாருங்க, இதுதான் பரப்புல ஏற்பட்ட மாற்றம், அதுதான் டெல்டா ஏ டிவைடட் பை இனிஷியலா இருந்த அந்த பரப்பு ஈக்குவல் டு அதுதான் பரப்பு வெப்ப விரிவு குணம். அந்த ஓரளவு வெப்பநிலை பயன்படுத்துறோம்ல அதை இங்க மல்டிபிள் டெல்டா டின்னு போட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்தா அதே தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அப்ப ஓரளவு வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரப்பில் ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓரலகு பரப்பிற்கும் அதே இதோட ஓரலகு பரப்பிற்கும் இருக்கக்கூடிய அந்த தகவுனா டிவைட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த தகவு தான் இந்த வெப்ப விரிவு குணம் அப்படின்னு. அப்ப பரப்பு வெப்ப விரிவு குணம் என்பது பொருளின் அந்த ஏற்பட்ட மாற்றத்திற்கும் அந்த பொருளின் ஓரலகு அளவிற்கும் இருக்கக்கூடிய தகவு. எது எப்போ, ஓரலகு வெப்பநிலையில். ஓகேங்களா? அவ்வளவுதான்.
சோ இதுக்கும் அதே யூனிட் தான் வரும். என்ன அப்படின்னா கெல்வின் பவர் -1. அப்போ இந்த பரப்பு வெப்ப விரிவு குணம் என்ன அப்படின்னு கேட்டாலும் கெல்வின் பவர் -1ங்கிறதா SI யூனிட். ஏன்னா இதுலயுமே வந்து இந்த ஏரியாவை வந்து என்ன எதுல மெஷர் பண்ணுவோம், ஸ்கொயர் மீட்டர், சதுர மீட்டர்ஸ்னு சொல்லுவோமா. இப்ப இது ஸ்கொயர் மீட்டர், இதுவும் ஸ்கொயர் மீட்டர். இந்த டெல்டா டி கீழே வந்துச்சுன்னா கெல்வின். அப்ப மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்ப 1/கெல்வின் இருக்கும். 1/கெல்வின் தான் என்னது, K பவர் -1 அப்படின்னு எழுதுவோம். அப்ப கெல்வின் பவர் -1. ஓகேங்களா. அடுத்தது பரும வெப்ப விரிவு. இது என்ன பரும வெப்ப விரிவு அப்படின்னா, இங்க வந்து இந்த பரப்புல மட்டும்தான மாற்றம் அடைஞ்சிச்சு. ஆனா நீளத்திலயும் மாற்றம் அடைந்து பரப்புலயும் மாற்றம் அடைந்து ரெண்டுமே அடைஞ்சிச்சு அப்படின்னா அதைத்தான் பரும வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூம்லயே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது வந்து பரும வெப்ப விரிவு அப்படின்னு. சோ அப்ப ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருளுடைய பருமன் அதிகரித்தால் அதுதான் பரும வெப்ப விரிவு அப்படின்றோம். சோ அப்ப பரும வெப்ப விரிவு குணகம் எப்படி கணக்கிடணும் அப்படின்னா, இந்த இதுல வெப்பப்படுத்தும் பொழுது ஓரளவு வெப்ப நிலையினால, வெப்ப உயர்வுனால இந்த பொருள்ல ஏற்படக்கூடிய அந்த பரும மாற்றத்திற்கும், பரும மாற்றம்னா வேல்யூம், சோ அந்த கொள்ளளவுல ஏற்பட்ட மாற்றத்திற்கும் அதுதான் டெல்டா வி டிவைடட் பை இனிஷியலா இருந்த வேல்யூம் ஈக்குவல் டு பரும விரிவு குணம். எப்போ ஓரலகு வெப்பநிலை, அதனால டெல்டா டி. ஓகேங்களா. சோ இதேதான். அப்ப இதுக்கும் SI யூனிட் என்னதான், கெல்வின் பவர் -1 தான். ஓகேங்களா. சோ இதான். அப்போ இந்த பரப்பு விரிவு குணம், சாரி பரும வெப்ப விரிவு குணம் அப்படின்னா என்னன்னு பாத்துக்கோங்க. ஓரலகு வெப்பநிலை உயர்வால் பொருளின் பருமனில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் அந்த ஓரலகு பருமனுக்கும் உள்ள தகுவுதான் இந்த பரும வெப்ப விரிவு குணகம் என்பது. ஓகேங்களா. சோ இவ்வளவுதான். ஓகேங்களா. சோ இந்த 3 இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பரும வெப்ப விரிவு குணகத்தினுடைய மதிப்பானது பொருட்களுக்கு பொருள் மாறுபடும். எல்லாமே அப்படிதான். இந்த லென்த்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸா இருக்கட்டும், இல்ல ஏரியால ஏற்படக்கூடிய சேஞ்சஸா இருக்கட்டும், இல்ல இந்த வேல்யூம்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அது ஒவ்வொரு பொருளுக்கும் மாற்றம் அடையும். சோ அந்த மாதிரிதான் இங்க ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அலுமினியத்துக்கு பரும வெப்ப விரிவு குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா 7 × 10⁻⁻5 கெல்வின் பவர் -1. ஓகேங்களா. பித்தளைக்கு 6 × 10⁻⁻5, கண்ணாடிக்கு 2.5 × 10⁻⁻5, நீருக்கு 20.7 × 10⁻⁻5, பாதரசத்துக்கு 18.2 × 10⁻⁻5. ஓகேங்களா. சோ இதெல்லாமே பருமத்துல, அதாவது வேல்யூம்ல எந்த அளவுக்கு விரிவடையும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும். இதெல்லாம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்ப திடப்பொருள்ல நீளத்துல மாற்றம் அடையும், பரப்புல மாற்றம் அடையும், வால்யூம்ல மாற்றம் அடையுங்கிறத பார்த்தோம். ஆனா திரவ பொருளுக்கு லென்த், ஏரியா அப்படின்லாம் இல்லைல்ல. சோ அப்ப திரவ பொருளையும் வாயுக்கள்லயும் எப்படி இந்த வெப்ப விரிவானது ஏற்படும், அதாவது ஒரு திரவத்தையோ அல்லது வாயுவையோ நான் வெப்பப்படுத்துறேன் அப்படிங்கும் பொழுது அதுல விரிவு அப்படின்னா என்ன அப்படிங்கறதா இந்த பகுதியில கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. சோ அப்ப திரவ அல்லது வாயு பொருட்களை நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் அந்த வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொண்டு விலக்க விசைக்கு உட்படுகிறது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு பீக்கர்ல வந்து வாட்டர் நான் வச்சிருக்கேன். இந்த வாட்டரை நான் வந்து ஹீட் பண்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்ட்னால பிணைக்கப்பட்டிருக்கும். ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் இப்படி பாண்டுனால பிணைஞ்சிருக்கும். ஓகேங்களா. சோ இப்ப நான் இதை வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஈர்ப்பு விசையானது உடைக்கப்படும். அது மட்டும் இல்லாம வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொண்ட இந்த அணுவானது மேல் நோக்கி நகர ஆரம்பிக்கும். இதைத்தான் வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கீழே இருக்கக்கூடிய அணுக்கள் வெப்ப ஆற்றலை பெற்றவன மேல் நோக்கி போயிடும், மேல இருக்கக்கூடிய அணுக்கள் கீழே வந்து மறுபடியும் வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொள்ளும். சோ இந்த மாதிரி ப்ராசஸ் மாத்தி மாத்தி நடக்கிறதா வெப்பச்சலனம். இது எங்க நடக்கும் அப்படின்னா வாயுக்கள்லயும் நீர்லயும் திரவத்திலையும் நடக்கும். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி வெப்பப்படுத்தும் பொழுது இந்த அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி விசை, அந்த ஈர்ப்பு விசையானது நீக்கப்படுகிறது. சோ அது நீக்கப்படுறதுனால ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை இல்லாதனால ரொம்ப தூரத்துக்கு விலகி போயிரும். சோ அதான் அப்ப விலக்கு விசைக்கு உட்படும். எப்போ இந்த ஆற்றலை பெறுவதனால் விலக்கு விசைக்கு உட்படும். சோ அதனால இப்படி இருந்தது இப்ப நான் வெப்பப்படுத்தும் போது இது எப்படி மாறிடும், இந்த அணுக்களுக்கு நடுவுல இருந்த கேப் ஆனது அதிகரிச்சிடும். அப்படிங்கும் போது இப்படி ஆயிடும். சோ அப்ப இந்த மாதிரி விரிவடைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இதனாலதான் காற்று, இப்ப இந்த பகுதியில காற்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஹீட் பண்ணனா இந்த வெப்பத்தை பெற்றுக்கொண்ட அந்த காற்றுடைய அணுக்கள் என்ன ஆகும், மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அப்ப இங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் மேல் நோக்கி போயிடும். ஓகேங்களா. சோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ பொருள் விரிவடைவதன் அளவு பொருளுக்கு பொருள் வேறுபடும். ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது வாயுவில் ஏற்படும் வெப்ப விரிவு திட மற்றும் திரவ பொருட்களை விட அதிகமாக இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த விரிவானது திடப்பொருள் திரவ பொருளை விட வாயுக்கள்ல தான் அதிக அளவு நடக்கும். ஏன்னா வாயுக்களுக்கு வந்து மேல போயிடலாம்,
வளிமண்டலத்துல. சோ அதனால வெப்பம் அடைந்த உடனே அது என்ன பண்ணிடும், மேல போக ஆரம்பிச்சிடும். அதுலதான் விரிவானது பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஆனா திரவத்துக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா திரவத்தோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சோ இதான் அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு திரவத்தில் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அதனாலதான் உங்களுக்கு ப்ளூ கலர்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பரும வெப்ப விரிவு இருக்குல்ல, இந்த வேல்யூம்ல தான் சேஞ்ச் ஆகும். ஏரியாலயோ லென்த்லயோ எல்லாம் திரவத்திலையும் வாயுக்கள்லயும் கிடையாது. அது இருக்கக்கூடிய அந்த வேல்யூம் தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நான் இப்போ இந்த இதுக்குள்ள இவ்வளவு வாட்டர் வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த வாட்டரை நான் வெப்பப்படுத்தும் பொழுது இது விரிவடையும். அப்ப இந்த அளவுக்கு மாறும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கும் விரியும் அதெல்லாம் நடக்கும். அந்த ப்ராசஸ்ல நம்ம அடுத்தடுத்து படிப்போம். சோ அப்ப அந்த வேல்யூம்ல தான் அது விரிவடையும். அதைத்தான் பரும விரிவு அப்படின்றோம். சோ இந்த வெப்ப விரிவு குணத்தின் மதிப்பானது திரவத்துல வெப்பநிலையை சார்ந்தது இல்ல. ஆனா வாயுக்கள்ல வெப்பநிலையை பொறுத்து தான் இந்த பரும விரிவு குணமானது இருக்கும். ஓகேங்களா? ஏன் திரவத்துல வெப்ப இது விரிவு இந்த வெப்பநிலையை சார்ந்தது இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதற்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன, இந்த இன்டர்மாலிகுல் போர்சஸ் அப்படிங்கிறது. ஏன்னா திரவத்துல இப்ப சூடு பண்றீங்க அப்படின்னா இது விரிவடையும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த திரவ அணுக்கள் இந்த வெப்பத்தினால மட்டும்தான் விரிவடையுதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? சோ அதுல நிறைய இதெல்லாம் இருக்கு. இப்போ நீங்க என்னதான் வெப்பத்தை கொடுத்தாலுமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த திரவத்தால விட்டுட்டு போயிட முடியுமா? ஒரு அணு இன்னொரு அணு பிஞ்சிட்டு தனித்தனியா போயிட முடியுமானா முடியாது. அதுக்குன்னு நடுவுல இரண்டு அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த இன்டர்மாலிகுல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால இந்த இடத்துல இன்டர்மாலிகுல் ஃபோர்ஸை பொறுத்து தான் இந்த பரப்பு வெப்ப விரிவு குணமானது மாறுபடுமே தவிர டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றதுனால மாறுபடாது. சோ அதனாலதான் திரவத்துல வெப்பநிலையை பொறுத்து இந்த பரப்பு விரிவு குணமானது மதிப்பானது மாறுபடாது, சார்ந்தது அல்ல அப்படின்றாங்க. ஆனா வாயுக்கள்ல டெம்பரேச்சரை மட்டும்தான் பொறுத்து இருக்கு. ஏன்னா வாயுக்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாவே இன்டர்மாலிகுல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். அதாவது ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி விசையானது வாயுக்கள்ல குறைவா இருக்கும். சோ அதனால அங்க வெப்பத்தினாலதான் அது இன்னும் உடையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் அடுத்தது. ஒரு கொள்கலனில் உள்ள திரவத்தினை வெப்பப்படுத்தும் பொழுது கொள்கலனின் வழியாக வெப்ப ஆற்றலானது திரவத்திற்கு அளிக்கப்படுகிறது. எனவே வெப்ப ஆற்றலின் ஒரு பகுதி கொள்கலன் விரிவடைவதற்கும் மீதமுள்ள ஆற்றல் திரவத்தினை விரிவடைய செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இப்ப என்னன்னா, ஒரு பாத்திரத்துல நான் வாட்டரை வச்சேன் அப்படின்னா, இப்ப இதை கொதிக்க வைக்கிறேன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லா பொருளுமே என்ன ஆகும், வெப்பத்தினால விரிவடையும் அப்படிங்கறது தெரியும். ஆனா எந்த அளவுக்கு விரிவடைங்கிறது நம்ம எல்லாம் கண்ணால பார்த்துதான் சொல்ல முடியும்ல. ஒரு சில பொருட்களுடைய விரிவானது கண்ணால பார்த்தா தெரியும், ஒரு சில பொருட்களுடைய விரிவானது கண்ணால பார்த்தா தெரியாது. ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி தண்ணி ஒரு திரவத்தை நம்ம ஏதாவது ஒரு பாத்திரத்துல வச்சுதான் ஹீட் பண்ண முடியும். அப்ப நான் கொடுக்கக்கூடிய இந்த வெப்ப ஆற்றலானது ஃபர்ஸ்ட் அந்த பாத்திரம், அந்த திடப்பொருள் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய திரவ பொருளுக்கு அந்த வெப்பமானது கடத்தப்படுது. அப்போ ஒரு பகுதிய இந்த கொள்கலன் எடுத்துக்கொள்கிறது. நான் கொடுக்கக்கூடிய மொத்த ஆற்றல்ல ஒரு பகுதி கொள்கலனுக்கு போகுது, இன்னொரு பகுதி தான் அந்த திரவத்துக்கு போகுது. சோ அதனால திரவத்துல டைரக்டா எந்த அளவுக்கு விரிவு ஏற்பட்டுச்சு, அதாவது நான் இப்ப 1000 ஜூல் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 1000 ஜூல்னால இந்த திரவத்துல எவ்வளவு விரிவடைந்தது அப்படின்னு என்னால சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த திரவமானது ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கு. நான் கொடுக்கக்கூடிய இந்த 1000 ஜூல்ல ஒரு பகுதி இந்த பாத்திரமும் எடுத்துக்கொள்கிறது. அதனால நான் கொடுக்கக்கூடிய மொத்த ஆற்றல்ல இவ்வளவு விரிவடைந்ததுன்னு என்னால சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ அதைத்தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. சோ அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனவே வெப்ப ஆற்றலின் ஒரு பகுதி கொள்கலன் விரிவடைவதற்கும் மீதமுள்ள ஆற்றல் தான் திரவத்தை விரிவடைய செய்வதற்கும் பயன்படுத்தப்படுது. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திரவத்தில் ஏற்படக்கூடிய இந்த உண்மையான விரிவை நேரடியாக கணக்கிட இயலாது. அதனால திரவத்தில் ஏற்படக்கூடிய இந்த வெப்ப விரிவினை உண்மை வெப்ப விரிவு, தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. அதாவது உண்மையா நான் கொடுக்கக்கூடிய ஆற்றல்னால அந்த திரவத்துல எவ்வளவு வெப்ப விரிவானது ஏற்பட்டுச்சு, அதுக்கடுத்து தோற்ற வெப்ப விரிவு. அதாவது நான் பார்க்கும் பொழுது இந்த இதுலயும் எடுத்துக்கோ, அதாவது இந்த பாத்திரமும் எடுத்துக்கிச்சு, இந்த திரவமும் விரிவடைஞ்சுல, அப்ப என்ன இருக்கு, உண்மையா நான் இந்த வெப்பத்தை இந்த திரவத்துக்கு மட்டும் கொடுத்திருந்தா எந்த அளவுக்கு விரிவடைந்திருக்கும் அதுங்கிறது உண்மை வெப்ப விரிவு. சோ அததான் இங்க ஒவ்வொன்னா கொடுத்திருப்பாங்க. இப்ப உண்மை வெப்ப விரிவு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கொள்கலன்ல எந்த ஒரு கொள்கலனும் இல்லாம நேரடியா ஒரு திரவத்தினை வெப்பப்படுத்தும் பொழுது எந்த அளவுக்கு விரிவு ஏற்படுமோ அதைத்தான் உண்மையான வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஓரளவு வெப்பநிலை உயர்வுனால திரவத்துல அதிகரிக்கக்கூடிய உண்மையான பருமனுக்கும் அந்த திரவத்தின் ஓரளவு பருமனுக்கும் உள்ள தகுவுத்தான் உண்மையான வெப்ப விரிவு குணம் என அழைக்கப்படும். அப்ப அதோடைய எஸ்ஐ அலகுகள்
கெல்வின் பவர் -1 தான். இதேதான். ஆனா திரவம் அப்படின்னு வந்துடும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆனா தோற்ற வெப்ப விரிவு அப்படிங்கிறது எந்த ஒரு கொள்கலனும் இல்லாம திரவத்தை நேரடியா வெப்பப்படுத்த முடியாது. சோ இதனால நடைமுறையில் கொள்கலனில் வைத்து திரவத்தை வெப்பப்படுத்துறோம். அப்போ அளிக்கப்பட்ட வெப்ப ஆற்றலின் ஒரு பகுதியானது கொள்கலன் விரிவடைய செய்வதற்கும் மீதமுள்ள ஆற்றல் தான் திரவத்தை விரிவடைய செய்வதற்கும் பயன்படுத்தப்படுது. சோ இந்த நிகழ்வுகள்ல நம்ம பாக்குறது எல்லாமே திரவத்துடைய உண்மையான வெப்ப விரிவு அல்ல. கொள்கலனுடைய விரிவினையும் பொருட்படுத்தாமல் திரவத்தின் தோற்ற விரிவினை மட்டும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதைத்தான் தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அதாவது நான் ஒரு பாத்திரத்துல வச்சு ஒரு வாட்டரை ஹீட் பண்றேன் அப்படின்னா இந்த வாட்டர் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, அப்ப அதோடைய பருமன் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, அதை வச்சு நான் கால்குலேட் பண்றேன் அப்படின்னா அது வந்து தோற்ற வெப்ப விரிவு. ஏன் இது தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னா நான் கொடுத்த ஆற்றல் ஒரு பகுதி பாத்திரத்துக்கு போயிருக்கும், ஒரு பகுதி தான் இந்த நீருக்கு போயிருக்கும். சோ நான் அந்த பாத்திரத்தை கன்சிடர் பண்ணாம நான் இந்த நீர்ல இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்றேன் அப்படிங்கும் பொழுது இது வந்து தோற்ற வெப்ப விரிவு. ஒருவேளை எந்த ஒரு பாத்திரமும் இல்லாமல் நான் சூடுபடுத்தும் பொழுது அந்த வாட்டர் எந்த அளவுக்கு வந்து இதா இருக்குமோ அந்த இதைத்தான் வந்துட்டு உண்மையான வெப்ப விரிவுல நம்ம கணக்கிட முடியும். ஓகேங்களா? அப்ப இந்த தோற்ற வெப்ப விரிவு அப்படிங்கிறதுக்கான விரிவு குணகம் என்ன அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. ஓரளவு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் தோற்ற பருமனுக்கும் அத்திரவத்தின் ஓரலகு பருமனுக்கும் உள்ள தகுவுத்தான் தோற்ற விரிவு குணம். இதுக்கும் அதே SI யூனிட் தான், கெல்வின் பவர் -1 தான். இங்க வந்து ஒரு சோதனை கொடுக்குறாங்க. இதுல என்னன்னா உண்மையான வெப்ப விரிவையும் தோற்ற வெப்ப விரிவினையும் கணக்கிட முடியும். அது எப்படின்னா இந்த சோதனையின் மூலமா. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த குடுவையில வந்து வாட்டர் எடுத்துக்கிறாங்க. இந்த வாட்டர் இனிஷியலா எங்க இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருக்கு. இந்த பாயிண்ட வந்து L1 எடுத்துக்கிறாங்க. இப்போ இதை நம்ம இன்க்ரீஸ் இந்த இதை வெப்பப்படுத்தும் பொழுது, இந்த திரவத்தை வெப்பப்படுத்தும் பொழுது இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த திரவத்துடைய அளவு குறையும். அந்த குறைந்த அளவை வந்து L2 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வெப்பப்படுத்துறாங்க. மறுபடியும் வெப்பப்படுத்தும் பொழுது இதுக்கப்புறம் இந்த திரவமானது அதிக அளவு வெப்பப்படுத்தப்படும் பொழுது விரிவடையும். சோ இப்போ அதோடைய அளவு எங்க காட்டுதுன்னா இந்த இடத்துல காட்டுது. அப்ப இதை வந்து L3ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இப்ப இனிஷியலா இருந்ததுக்கும் ஃபைனலா இருந்ததுக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து தோற்ற வெப்ப விரிவு. ஏன்னா இனிஷியல்லையும் ஃபைனல்லையும் இந்த இதுவுமே இன்வால்வ் ஆச்சு. ஓகேங்களா? அதுவே இந்த உண்மையான வெப்ப விரிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபைனலுக்கும் இந்த செகண்ட் இதுக்கும் நடந்துச்சு பாருங்க, அதைத்தான் வந்து உண்மையான வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இது ஃபைனலுக்கும் செகண்ட் இதுக்கும் அப்படிங்கும் ஃபர்ஸ்ட் இதுலயே இந்த பாத்திரம் விரிவடைறதுலாம் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே உண்மையா அந்த திரவத்துக்கு மட்டும் நடந்ததா இருக்கும். ஓகேங்களா? அதைத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. சோ இப்ப உண்மையான வெப்ப விரிவு அப்படிங்கிறது L3 - L2, ஆனா தோற்ற வெப்ப விரிவுங்கிறது L3 - L1. ஓகேங்களா? அடுத்தது வாயுக்களுடைய அடிப்படை விதிகள். 3 விதிகள் இருக்கு. வாயுக்கள் வந்து அழுத்தம், கன அளவு, வெப்பநிலை இதை தொடர்பு படுத்துற மாதிரி 3 விதிகள் இருக்கு. ஒன்னு பாயில் விதி, இன்னொன்னு சார்லஸ் விதி, இன்னொன்னு அவகாட்ரோ விதி. இந்த பாயியல் விதி அப்படிங்கிறது என்னன்னா மாறாத வெப்பநிலையில ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுடைய அழுத்தம் அந்த வாயுவின் பருமனுக்கு எதிர் தகவல இருக்கும் அப்படின்றோம். இப்போ இது ஒரு டம்ளர்னு வச்சுக்கோங்களேன். இந்த டம்ளர்ல வந்து டம்ளரா இருக்கட்டும் ஏதாவது ஒரு கலன் எடுத்துக்கோங்க. இந்த கலன்ல வந்து நான் வாயுக்களை நிரப்பி வச்சிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வாயுக்கள் இருக்கு. நான் ஓரளவுக்கு தான் பிரஷர் ஏதோ ஒரு இதை வச்சு அழுத்தும் போது இந்த இடத்துல பிரஷர் நான் கம்மியா தான் கொடுக்குறேன். அதாவது அழுத்தம் நான் குறைவாகத்தான் கொடுக்கிறேன். ஓகேங்களா? குறைவா கொடுக்கும் பொழுது இதோடைய பருமன் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கா? அப்ப இதோட பருமன் அதிகமாக இருக்கு. குறைவான அழுத்தம் கொடுக்கும் பொழுது பருமன் அதிகமா இருக்கு. அதுவே நான் இன்னும் கொஞ்சம் பிரஷர் அதிகமா கொடுக்குறேன். அப்ப அழுத்தம் அதிகமாக கொடுக்கும் பொழுது இதோடைய பருமனானது அதாவது வேல்யூம் ஆனது என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. அப்ப பருமனானது குறைந்துருச்சு. சோ இதைத்தான் கொடுத்திருக்காங்க. அப்போ நான் ஒரு இது நான் பண்ணும் பொழுது அதுக்கு எதிர் தகவல இன்னும் நடக்குது. நான் அதிகமா கொடுக்கும் பொழுது இன்னொன்னு குறையுது, இல்ல நான் குறைக்கும் பொழுது அது அதிகமாகுது அப்படின்னா இதைத்தான் வந்து எதிர்த்தகவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கொடுக்கக்கூடிய பிரஷர் வேல்யூமுக்கு இன்வெர்ஸ்ல இருக்கு. அதுதான் இப்படி எழுதலாம். அப்ப பிரஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேல்யூம். இதுதான் என்ன அப்படின்னா பாயியல் விதி. ஓகேங்களா? சோ அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஈக்குவலைஸ் பண்ணணும். இதை ஈக்குவல்னு போடணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப இந்த விங்கிறது இந்த சைடு வரும்போது PV = கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்ங்கிறதா மாறிலி இங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப மாறா வெப்பநிலையில் மாறா நிறையுடைய நல்லியல் வாயுகளின் அழுத்தம் மற்றும் பருமன் ஆகியவற்றின் பெருக்கு தொகைக்கு மாறிலி எனவும், அதாவது அழுத்தம் மற்றும் பருமனுக்கு மாறா நிறையுடைய அப்படின்னா இதோடைய மாசு ஒண்ணுதான்.
ஓகேங்களா? வால்யூம்ல தான் நான் அமுக்கும் பொழுது அந்த அணுக்கள்லாம் டைட்டா பேக் ஆகும். நான் அமுக்கும் பொழுது இங்க இருக்க இதுல வந்துட்டு கொஞ்சம் லூஸ் பேக்கிங் இருக்கும். ஆனா இங்க வந்து டைட்டா பேக் ஆயிருக்கும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப மாறாத நிறையுடைய நல்லியல்பு வாயுக்களின் அழுத்தமானது அழுத்தம் மற்றும் பருமனுடைய P into V பெருக்கு தொகையானது மாறிலி என வரையறுக்கலாம். அதைத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது இந்த சார்லஸ் விதி அப்படிங்கறத பரும விதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெஞ்சு அறிவியல் அறிஞரான ஜாக்கஸ் சார்லஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த விதியை வந்து கொண்டு வராரு. சோ இந்த விதியில என்ன சொல்றாங்கன்னா, மாறா அழுத்தத்துல, அதாவது அழுத்தத்தை மாத்த வேணாம், பிரஷர் வந்து சேம் தான், பிரஷர் சேமா இருக்கும் பொழுது வாயுவோடைய பருமன் அந்த வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவுல இருக்கும் அப்படின்றாங்க. நான் வந்து அழுத்தத்துல எல்லாம் எந்த ஒரு மாற்றமும் கொடுக்கல. சோ இப்ப இங்க வாயுக்களை வந்து நிரப்பியிருக்கேன், இந்த அளவுக்கு நிரப்பியிருக்கேன். இங்க வந்து இதே வாயுக்கள் தான் ஃபர்ஸ்ட் நான் நிரப்பியிருக்கும் போது இந்த பொசிஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை ஹீட் பண்ணேன் அப்படின்னா இந்த வாயுக்கள் இருக்கக்கூடிய அணுக்கள் அந்த வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொண்டு விரிவடையும். அப்ப விரிவடையும் போது இதோடைய பருமனானது என்ன ஆகும்? அதிகரிக்கும். சோ அப்ப நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது எனக்கு இதோடைய வேல்யூமும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது நேர் தகவல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்னு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது எதிர்த்தகவு. ஆனா ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்னும் இன்க்ரீஸே ஆச்சு அப்படின்னா அது வந்து நேர்த்தகவு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படிங்கும் பொழுது இங்க வந்து நான் அழுத்தத்துல எந்த சேஞ்சஸும் வரல. இங்க என்ன பிரஷர் கொடுத்தனோ அதே பிரஷர் தான் இங்கேயும் இருக்க போகுது. சோ அப்ப மாறாத அழுத்தத்துல வாயுவுடைய பருமன் அப்படிங்கிறது அந்த வாயுவுடைய வெப்ப நிலைக்கு என்னவா இருக்கும்? நேர்த்தகவுல இருக்கும். அப்ப இது எப்படி எழுதலாம்? V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, அதாவது வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் எழுதலாமா? இதை நான் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவல் போடணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்டை யூஸ் பண்ணும், அவ்வளவுதான். அப்போ இங்க இருக்கக்கூடிய டி இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைட்ல வந்துடும். அப்ப V by T equal to constant. அப்ப அது V by T equal to மாறிலி அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவகாட்ரோ விதி. அவகாட்ரோ விதி அப்படிங்கிறது வந்து மாறாத வெப்பநிலை, மாறாத அழுத்தம், ரெண்டுமே வெப்பநிலையிலும் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, அழுத்தத்திலயும் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது வாயுவின் பருமனானது அந்த வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். நான் அழுத்தமோ பருமனோ எதுவுமே, அதாவது அழுத்தத்தையோ வெப்பநிலையோ எதுவும் மாத்தல. ஓகேங்களா? சோ அப்ப நான் இப்படி ஒரு இது இருக்கு அப்படின்னா இங்க இதுவரை இவ்வளவு வாயுக்கள் இருக்கு அப்படின்னா இங்க வாயுக்கள் அதிகமா இருக்கு, இன்னொரு கூட இருக்கு, அதுல வந்து இவ்வளவுதான் இருக்கு. சோ இப்ப வந்து இங்க பருமனானது கம்மியா இருக்கா? அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அணுக்கள் என்னவா தான் இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். ஆனா இங்க வந்து பருமன் அதிகமா இருக்கு, வால்யூம் அதிகமா இருக்கு. அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்களும் என்னவா தான் இருக்கும்? அதிகமா தான் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் பிரஷர், ஈக்குவல் டெம்பரேச்சர் தான். அப்படிங்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த அணுக்களுடைய அளவை பொறுத்து தான் அதோட பருமனானது இருக்கும். இப்ப அணுக்கள் அதிகமா இருக்குன்னா பருமன் அதிகமா இருக்கு, அணுக்கள் குறைவா இருக்குன்னா பருமனானது குறைவா இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப இது என்ன தகவல் இருக்கு? நேர் தகவல இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? சோ அதைத்தான் இங்க எழுதியிருக்காங்க. வேல்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேங்களா? சோ அப்ப ஒரு மோல் பொருளில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அவகாட்ரோ எண் என வரையறுக்கப்படும். அதாவது ஒரு மோல் பொருள்ல இருக்கக்கூடிய மொத்த அணுக்களுடைய எண்ணிக்கை தான் என்னது? ஒரு அவகாட்ரோ எண். சோ இப்ப அந்த அவகாட்ரோ எண்ணுடைய மதிப்பு என்னன்னு கேட்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.023 × 10⁻23 per mole. அதாவது ஒரு மோல்ல இவ்வளவு அணுக்கள் ஆனது இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த வாயுக்களை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. இயல்பு வாயுக்கள், நல்லியல்பு வாயுக்கள். அது என்ன இயல்பு வாயுக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால ஒன்றோடு ஒன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்கள் இயல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே மிக அதிக அழுத்தம் அல்லது மிக குறைந்த மிக அதிக வெப்பம் அல்லது மிக குறைந்த அழுத்தத்தை உடைய இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் எனப்படும் அப்படின்றாங்க. இப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும் நடுவுல கவர்ச்சி விசையானது இருக்கும். அந்த இதனால தொடர்ந்து வினை புரிந்து கொண்டே இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாயுக்கள்லாம் இயல்பு வாயுக்கள். ஆனா நான் ஒரு வாயுல வந்துட்டு டெம்பரேச்சர் கொடுக்குறேன். இப்ப இந்த இங்க வந்து வாயுக்கள் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்து நான் வெப்பப்படுத்துறேன் அப்படின்னா இந்த வாயுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கவர்ச்சி விசையானது உடைக்கப்படும். அணுக்களானது விலக்கு விசையின் காரணமாக ரொம்ப தூரமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி ஆகக்கூடியதுதான் வந்து நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது
இந்த நல்லியல்பு வாயுக்கள் ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியாமல், ஏன்னா கவர்ச்சி விசையே இல்லை, அப்போ ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகாது. அப்ப இடைவினை புரியாமல் இருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் உள்ளடக்கிய வாயுக்களைத்தான் நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நடைமுறையில் எந்த வாயுக்களும் நல்லியல்பு தன்மை வாய்ந்ததாக இருக்காது. நம்ம ஏதாவது பண்ணும்போதுதான் நல்லியல்பு வாயுக்களை நம்ம அட்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? எல்லா வாயுவின் மூலக்கூறுகளும் அவைகளுக்கிடையே குறிப்பிடத்தக்க அளவு இடைவினை புரிகின்றன. ஆனால் இந்த இடைவினைகள் குறைவான அழுத்தம் மற்றும் உயர் வெப்பநிலையில் வலு குறைந்து காணப்படும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு வாயுடைய அணுக்கும் இன்னொரு அணுவுக்கும் நடுவுல கண்டிப்பா ஏதாவது ஒரு இடைவினை இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா எதுவுமே இல்லாம நல்லியல்பு வாயுக்களா பிரசன்ட் ஆயிருக்க முடியாது அப்படின்றாங்க. ஆனா அதோடைய அளவு குறைவாக இருக்கும் பொழுது அது நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் நல்லியல்பு வாயுக்களில் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையான அந்த கவர்ச்சி விசையானது வலிமை குறைவாக இருக்கும். எனவே இயல்பு வாயுவை குறைவான அழுத்தம் அல்லது உயர் வெப்பநிலைக்கு உட்படுத்தும் பொழுது அது நல்லியல்பு வாயு அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். இந்த நல்லியல்பு வாயுக்கள் வந்து நம்ம முன்னாடி பார்த்தல 3 விதிகள், பாயியல் விதி, சார்லஸ் விதி, அவகேட்ரோ விதி, இந்த எல்லா விதிகளுக்கும் இந்த நல்லியல்பு வாயுக்களும் உட்படும். இந்த விதிகள் யாவும் வாயுவின் அழுத்தம், பருமன், வெப்பநிலை, அணுக்களுடைய எண்ணிக்கை ஆகியவற்றை கிடையான தொடர்பினை தருகின்றது. ஏன்னா நம்ம அதுதானே பார்த்தோம். இங்க அணுக்கள் பருமனுக்கான தொடர்பு பார்த்தோம், இங்க பருமன் வெப்பநிலைக்கான தொடர்பு பார்த்தோம். அடுத்தது இங்க என்ன பார்த்தோம்? வெப்பநிலை, பருமன், அதுக்கு அடுத்தது அழுத்தத்துக்கான தொடர்பை வந்து பார்த்தோம். சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த அழுத்தம், பருமன், வெப்பநிலை, அணுக்களுக்கு இடையான எண்ணிக்கை, இதுக்கான தொடர்பை தான் இந்த 3 விதிகளும் நம்மளுக்கு தருது. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட நிலையில் உள்ள நல்லியல்பு வாயுவில் மேற்கண்ட அனைத்து காரணிகளும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை கொண்டிருக்கும். அதன் நிலையில் மாற்றம் ஏற்படும் போது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட காரணிகளின் மதிப்புகளில் மாற்றம் ஏற்படும். அதாவது இந்த நல்லியல்பு வாயுக்கள் வந்து இந்த தொடர்புல தான் இருக்கும் அப்படின்றாங்க. இங்க சொல்ற அந்த விதிகள் படிதான் இருக்கும் அப்படின்றோம். சோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது, நான் அதிக வெப்பத்தை கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ வாயுடைய அழுத்தத்துல மாற்றம் ஏற்படலாம், பருமன்ல மாற்றம் ஏற்படலாம், இல்லைன்னா அணுக்களுடைய எண்ணிக்கையில மாற்றம் வராது, அழுத்தத்துல அல்லது பருமன்ல வந்து மாற்றம் ஏற்படும். ஓகேங்களா? சோ அதுதான். சோ அப்ப ஒரு காரணி அல்லது 2 காரணியில வந்து மாற்றமானது ஏற்படலாம் அப்படின்றாங்க. இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இந்த 3மே வந்துட்டு 3 விதிகளுக்குமே இந்த நல்லியல்பு வாயுக்கள் உட்படுதா? அப்ப 3 விதிகள் எழுதுங்க. பாயியல் விதி என்ன? PV = மாறிலி. சார்லஸ் விதி என்ன? V/T = மாறிலி. அடுத்தது அவகேட்ரோ விதி என்ன? இங்க இருக்கு பாருங்க. அவகேட்ரோ விதி என்ன? V/N = மாறிலி. இந்த 3 விதிகளையும் கம்பைன் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்ப 3 விதிகளையும் கம்பைன் பண்ணீங்கன்னா எல்லாத்துலயுமே ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? மாறிலின்னு இருக்கா? அப்ப PV. அடுத்தது இங்க என்ன இருக்கு? V/T இருக்கு, அப்ப V/T போட்டுருங்க. அடுத்தது V/N இருக்கா, அப்ப V/N வந்துரும். சோ which is equal to மாறிலி. அப்ப இது எப்படி எழுதலாம்? PV/TN = மாறிலி அப்படின்னு எழுதலாம். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கம்பைன் பண்ணி எழுதிட்டாங்க, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி எழுதுறீங்கல்ல, இந்த இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாயு இணை சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 விதிகளையும் கம்பைன் பண்ணி எழுதுற இந்த PV/NT அப்படிங்கறதா மாறிலி, அதுதான் வந்துட்டு என்னன்னா வாயு இணை சமன்பாடு அப்படின்னு அழைப்பாங்க. இதுல மைக்ரோமோல் அளவுள்ள வாயுவினை கொண்டிருக்கும் வாயுக்களில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அவகாட்ரோ எண்ணின் மைக்ரோ மடங்கிற்கு சமமாகும் அப்படின்றாங்க. அதாவது 1 மோல்ல இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? சிம்பிள். இங்க இருக்கக்கூடிய அதேதான். 1 மோல்ல இருந்துச்சு அப்படின்னா 1 அவகாட்ரோ எண் அளவுக்கு அந்த அணுக்கள் வந்து இருக்கும். அதாவது 1 மோல் பொருள்ல இருக்கக்கூடிய மொத்த அணுக்களோட எண்ணிக்கை எதுக்கு சமம்? அவகாட்ரோ எண்ணுக்கு சமம்னு சொன்னோமா? அப்ப இது 1 மோல்ல. ஆனா இதுவே மைக்ரோ மோலா இருந்துச்சு அப்படின்னா அந்த அவகாட்ரோ எண்ணுடைய மைக்ரோ மடங்குக்கு தான் அந்த வாயுக்கள் இருக்கக்கூடிய மொத்த அணுக்களுடைய எண்ணிக்கையானது இருக்கும் அப்படின்றாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. அங்க 1ல இருக்கிறதுனால ஒரு முழு அவகேட்ரோ எண்ணு அளவுக்கு இருக்கும். இங்க மைக்ரோ மோல் தான் இருக்கு அப்படின்னா அந்த மைக்ரோ மோல்க்குன்னா மைக்ரோ அவகேட்ரோ எண்ணுல எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மடங்குக்கு தான் இருக்கும். சோ அவ்வளவுதான். அப்ப n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு மைக்ரோ இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு மைக்ரோ மோல்ல எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் தான் இந்த ஃபார்முலால நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். சோ அப்படிங்கும் பொழுது இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்? PV by, நான் இப்போ இந்த எண்ணுங்கிறது என்னன்னு சொல்லிட்டேன், மைக்ரோ மோல் அளவுக்கு தான் நான் கன்சிடர் பண்றேன். அப்ப மைக்ரோ அளவுக்கு மைக்ரோ மடங்கிற்கு இருக்கக்கூடிய அவகாட்ரோ எண்ல எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் நான் கன்சிடர் பண்றேன். இன்ட்டு T ஈக்குவல் டு மாறிலின்னு வந்துருச்சா? இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மியூ NaKP = Rன்னு சொல்றாங்க. அதுல இன்னொன்னு இந்த மாறிலின்னு சொல்றோம்ல, இது என்ன மாறிலி அப்படின்னா போல்ஸ்மேன் மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. போல்ஸ்மேன் மாறிலினா KP அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட்.
போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படிம்பாங்க. அப்ப கேபி இதோட வேல்யூ என்னன்னா 1.381 இன்ட்டு 10⁻⁻23 ஜூல் கெல்வின் பவர் -1 அழைக்கப்படுது. சோ அப்ப இந்த மாறிலிக்கு பதிலா கேபின்னு போட்டாங்க. அப்ப இங்க கேபின்னு போட்டாங்க. ஓகேங்களா? சோ இப்ப இது எப்படி எழுதலாம்? பிவி ஈக்குவல் டு இங்க டிவிஷன்ல இருக்கிறது எல்லாமே இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகுமா? அப்ப கேபி மியூ என்ஏ டின்னு வருமா? இதுல இந்த மியூ என்ஏ கேபி இருக்குல்ல, மியூ என்ஏ கேபி இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்னு சொல்லுவாங்க. இத வந்து பொதுவாயு மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணும் சேர்த்ததுதான் என்னது? பொதுவாயு மாறிலி. அப்ப இந்த பொதுவாயு மாறிலியோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1 அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இது எல்லாமே சேர்த்ததுதான் ஆர். இந்த ஆறுங்கிறத பொதுவாயு மாறிலி. இப்ப இதை 3 டேர்மையும் போறதுக்கு பதிலா நான் என்ன போடலாம்? வெறும் ஆறுன்னு மட்டும் போடலாம். அப்ப என்னவா மாறிடும்? பிவி ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இங்க என்ன இருக்கு? இன்னும் டி இருக்கா? அப்ப அந்த டி பிவி ஈக்குவல் டு ஆர்டி. அவ்வளவுதான். சோ இந்த பிவி ஈக்குவல் டு ஆர்டி அப்படிங்கறதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லியல்பு வாயுக்களுக்கான சமன்பாடு. இந்த நல்லியல் வாயு சமன்பாடு குறிப்பிட்ட நிலையில் உள்ள வாயுக்களின் பல்வேறு காரணிகளுக்கு இடையான தொடர்பினை அளிப்பதனால் இது வாயுக்களின் நிலை சமன்பாடு என அழைக்கப்படுகிறது. கேட்கலாம், வாயுக்களின் நிலை சமன்பாடு என்னன்னு? பிவி ஈக்குவல் டு ஆர்டி. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த லெசன்ஸ்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதாவது ஒன்ஸ் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு வாட்டி புக் எடுத்து பாருங்க, இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க 1 மோலுக்கு 1 அவகாட்ரோ எண் அப்படின்ட்டாங்க. அதாவது 1 மோலுக்கு ஒரு மோல் பொருள்ல வந்துட்டு எவ்வளவு அணுக்கள் இருக்கும் அப்படின்னா 1 அவகாட்ரோ எண் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ 1 மைக்ரோ மோல்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 1 மைக்ரோ மோல் ஆச்சு அப்படின்னா இதுவும் மைக்ரோ டைம்ஸ் அவகாட்ரோ எண்ணு வந்துடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுதான் இந்த இடத்துல மைக்ரோ டைம்ஸ் அவகாட்ரோ எண் கொடுத்திருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சா? சொல்லுதான். புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் பொதுவாயு மாறிலியின் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. பொதுவாயு மாறிலி அப்படின்னா என்ன பார்த்தோம்? இந்த ஆரோடைய வேல்யூ தான், வேற ஒண்ணுமே இல்லை. பொதுவாயு மாறிலியோட மதிப்பு என்ன? 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. அதேதான். அப்ப 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. இப்ப இதுதான் சரியான விடை. அடுத்தது, ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருள் நிறையில் ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலும் சரி அல்லது குளிர்வித்தாலும் சரி அந்த பொருளுடைய நிறையில என்ன ஆகாது? மாற்றமானது நடைபெறாது. அப்ப மாற்றம் நடைபெறாதுன்னா அந்த மாற்றத்துக்கு என்னன்னு சொல்லலாம்? 0 அப்படின்னு சொல்லலாம். அதுதான் சுழி. அடுத்தது, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறுகிறது அப்படின்றாங்க. ஒரு பொருள், ஒருவேளை இது வந்து எக்ஸ் அச்சுன்னு எடுத்திருக்கீங்க, இதை வந்து ஒய் அச்சுன்னு எடுத்திருக்கீங்க. ஒரு பொருள் இப்படி பிக்ஸ் பண்ணிருக்கேன், இப்படி பிக்ஸ் பண்ணும்போது இங்க ஹீட்டை கொடுக்குறேன், இப்படி ஹீட்டை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பொருள் இப்படி மாற்றம் அடையும். அப்ப எக்ஸ் அச்சுல மாற்றம் அடையும், எக்ஸ்ல இருந்து எக்ஸ்க்கு மாற்றம் அடையுது. ஓகேங்களா? ஒருவேளை ஒரு பொருள் நான் இப்படி பிக்ஸ் பண்ணிருக்கேன், இப்படி பிக்ஸ் பண்ணி இங்க இருந்து இப்படி வெப்பத்தை கொடுக்கும் போது இது இப்படி எலாங்கேட் ஆகுது அப்படின்னா அப்ப இது ஒய்எஸ்ல நடக்குது. அப்ப ரெண்டுமே சரிதான், எக்ஸ் எக்ஸ் அல்லது ஒய் ஒய். ஓகேங்களா? சோ அப்ப ரெண்டு ஆப்ஷனுமே சரிதான். இங்க ரெண்டுமே ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்கோம். அடுத்தது, மூலக்கூறுகளின் சராசரி டேஷ் வெப்பநிலை ஆகும். மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது தான் வெப்பநிலை ஆகும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்லயே நான் உங்களுக்கு ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணி காட்டினேன். ஆனா இங்க இயக்க ஆற்றல்னு மட்டும் ஏதாவது கொடுத்திருந்தானா டக்குன்னு போட்டிருக்கலாம். ஆனா இங்க இயக்க ஆற்றல்னு எதுவுமே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இயக்க ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கு இடையான வேறுபாடுங்கிறாங்க. இது கிடையாது. இயக்க ஆற்றல் மற்றும் நிலையாற்றலின் கூடுதல்ங்கிறாங்க. இதுவும் கிடையாது. மொத்த ஆற்றல் மற்றும் நிலையாற்றலுக்கான வேறுபாடுதான் இயக்க ஆற்றல். ஏன்னா ஒரு அணுவுல இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி, அக ஆற்றல், டோட்டல் எனர்ஜி, மொத்த ஆற்றல் அப்படிங்கிறது என்னன்னா அதுல இருக்கக்கூடிய இயக்க ஆற்றல் பிளஸ் அதுல இருக்கக்கூடிய நிலையாற்றல் ரெண்டு சேர்த்துதான் கைனடிக் எனர்ஜி பிளஸ் பி. ஓகேங்களா? சோ அப்படிங்கும் பொழுது இயக்க ஆற்றலும் நிலையாற்றலும் சேர்ந்ததுதான் மொத்த ஆற்றல். ஓகேங்களா? அப்ப எனக்கு இயக்க ஆற்றல் மட்டும் வேணும்னா இந்த மொத்த ஆற்றல் இருந்து இந்த நிலையாற்றல் நான் என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். அப்ப மொத்த ஆற்றல், இயக்க ஆற்றல் இங்கேதான் இருக்கும். இங்க பிளஸ் நிலையாற்றல் இருக்குல்ல, அது இந்த சைடு வருமோ மைனஸ் வரும். அப்ப மைனஸ் நிலையாற்றல் ஈக்குவல் டு இயக்க ஆற்றல். அப்ப இயக்க ஆற்றல்ங்கிறது என்னது? மொத்த ஆற்றல் மற்றும் நிலையாற்றலுக்கு இடையான வேறுபாடு. மைனஸ் தான் என்னது? வேறுபாடு. வேறுபாடுதான் இந்த இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது. அப்ப ஆப்ஷன் இ தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது, இது இந்த டயக்ராம் ஆக்சுவலா நிறைய பேர் மிஸ்டேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெப்ப ஆற்றல் பரவக்கூடிய திசையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது என்ன பண்ணும்?
அதிகமா இருக்க இடத்துல இருந்து தான் என்ன ஆகும், கம்மியான இடத்துக்கு பரவும். ஓகேங்களா? சோ இப்ப அதிகமான இடத்துல இருந்து கம்மியானதுக்கு அப்படின்னா இது வந்து ஏ, இது பி, இது சி. ஓகேங்களா? இது 303 இருக்கு, இது 304 இருக்கு, இது 305 இருக்கு. சோ இப்போ சில இருந்து பிக்கு போகுமா, பில இருந்து சிக்கு போகுமா அப்படின்னா சில இருந்து தான் பிக்கு போகும். ஏன்னா அதிகமா இருக்க இடத்துல இருந்து தான் கம்மியான இடத்துக்கு போகும். அப்ப சி டு பி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது சரி. ஓகேங்களா? அடுத்தது இங்க அதிகமா இருக்கா சில, ஏல 303 தான் இருக்கு, இங்க 305 இருக்கு. அப்ப சில இருந்து எங்க போவோம், ஏக்கு போவோமா இல்ல ஏல இருந்து சிக்கு வருமானா, சில இருந்து தான் ஏக்கு போவோம். அப்ப சி டு ஏ அப்படின்னு வரணும். இதுவும் சரி. அடுத்தது பிக்கும் ஏக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிங்கிறது 304, ஏங்கிறது என்னது 303 தான் இருக்கு. சோ அப்படிங்கும் பொழுது இப்ப வெப்ப ஆற்றல் இங்க இருந்து இங்க போகுமா, இங்க இருந்து இங்க வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பில இருந்து தான் ஏக்கு போகும். ஏன்னா பில தான் அதிகமா இருக்கு. அப்ப பி டு ஏங்கிறதா சரி. சோ அப்ப இந்த ஆப்ஷன் தான் வந்து சரியான விடை. புரியுதுங்களா? அடுத்தது அவகாட்ரோ என்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 6.023 into 10^23 per mole. ஓகேங்களா? அடுத்தது வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது டேஷ் அளவுகள் ஆகும், ஸ்கேலர் அளவுகள். டேஷ் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை டேஷ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி அப்படின்றோம். 1 கலோரி அப்படின்னா 1 கிராம் நீருடைய 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு தேவையான வெப்ப ஆற்றலுடைய அளவு தான் 1 கலோரி. அடுத்தது பாயியல் விதிப்படி மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் டேஷுக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அப்படின்னா பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேல்யூம். அதாவது பிரஷர் அதிகமாச்சு அப்படின்னா வேல்யூம் கம்மியாகும், பிரஷர் குறைவா இருந்துச்சு அப்படின்னா வேல்யூம் அதிகமாகும். ஓகேங்களா? சரிதான். அப்ப பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். அடுத்தது சரியா தவறா, திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது ஏற்படும் தோற்ற விரிவு என்பது இயல்பு விரிவை விட அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இயல்பு விரிவை விட தோற்ற விரிவு குறைவாகத்தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது வந்து தவறானது. அடுத்தது ஒரு பொருளில் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு பரவும். ஆமா, அதிகத்துல இருந்து கம்மியா இருக்கிறதுக்கு தான் பரவும். சார்லஸ் விதிப்படி மாறாத அழுத்தத்தில் உள்ள வாயுக்களின் வாயுவில் வெப்பநிலை பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல, நேர்த்தகவுல இருக்கும். அதனால இந்த கூற்று தவறு. ஏன்னா இங்க சார்லஸ் விதிப்படி என்ன பார்த்தோம், இங்க பாருங்க, இதான் சார்லஸ் விதி. சோ அப்ப வேல்யூம் என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த வாயுக்கள் வந்து விரிவடையும். வாயுக்கள் விரிவடையுதுன்னா அதோடைய வேல்யூம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது நேர்த்தகவு, எதிர்த்தகவு கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. நீள் வெப்ப விரிவு அப்படின்னா நீளத்துல மாற்றம் ஏற்படுறது, பரப்பு வெப்ப விரிவுனா பரப்புல மாற்றம் ஏற்படுறது, பரும வெப்ப விரிவுனா பருமன்ல மாற்றம் ஏற்படுறது. வெப்ப ஆற்றல் பரவல் அப்படின்னா எப்பவுமே சூடான பொருள்ல இருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு தான் வெப்ப ஆற்றலானது பரவும். போல்ட்ஸ்மேன் மாறிலி அப்படிங்கிறது என்னது, 1.381 into 10^-23 ஜூல் கெல்வின் பவர் -1. ஓகேங்களா? அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் பொழுது மற்றொரு முனையும் வெப்பம் அடையுமா அப்படின்னா ஆமா அடையும். இதுதான் வெப்ப கடத்தல் காரணமாகத்தான் வெப்பமானது அடையும். ஓகேங்களா? சோ ஒரு ராட் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் ஹீட் பண்ணனா இந்த முனை கண்டிப்பா என்ன ஆகும், ஹீட் ஆகும். அதற்கான காரணம் இதுல இருக்கக்கூடிய அணுக்கள் அந்த வெப்ப ஆற்றலை கடத்தும். இது திடப்பொருள் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும், வெறும் வெப்ப கடத்தல் மூலியமாக ஆற்றலானது கடத்தப்படும். ஓகேங்களா? அப்ப இந்த கூற்றானது சரி. காரணம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியிலிருந்து வெப்பநிலை அதிகமாக உள்ள பகுதிக்கு பரவும்ன்றாங்க. ஆனா வெப்ப ஆற்றல் வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில இருந்துதான் வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன ஆகும், பரவும். அப்ப இது தவறானது. ஓகேங்களா? அப்ப கூற்று மற்றும் தான் சரி. அப்ப கூற்று மற்றும் சரி, காரணம் சரி இல்லைன்னா எந்த ஆப்ஷன், இ ஆப்ஷன். ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் இ. ஓகே, நெக்ஸ்ட், திட மற்றும் திரவ பொருட்களை விட வாயு பொருட்கள் அதிக அமுக்கத்திற்கு உட்படும் அப்படின்றாங்க. ஆமா, திடப்பொருளை நீங்க ஒரு இதுக்கு மேல அமுக்க முடியாது, அதே மாதிரி திரவத்தையும் ஒரு அளவுக்கு மேல அமுக்க முடியாது. ஆனா வாயுக்களை யூ கேன் கம்ப்ரஸ். ஓகேங்களா? சோ திட திரவக்களை விட வாயுக்களை வந்து அதிக அமுக்கத்திற்கு உட்படும். இது சரி. அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒப்பிடத்தகுந்த வகையில் அதிகம் அப்படின்றாங்க. இதுவும் சரி. அண்ட் இது ஏன் சரி அப்படின்னு சொல்றேன்னா காற்று, அதாவது வாயுக்கள்ல வந்து இப்ப இதுதான் அணுக்கள் அப்படின்னா இந்த அணுக்களுக்கு இடையான தொலைவானது அதிகமா இருக்கும் காற்றுல. அதனாலதான் காற்று கண்ணுக்கு தெரியாம நல்லா பறந்து விரிந்து இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படிங்கும் பொழுது அதோடைய அணுக்களுக்கு இடையான தொலைவு அதிகமா இருக்கும். அப்பதான் நிறைய காற்றை கூட என்ன பண்ணலாம்னா டக்குன்னு அமுக்கும் போது இந்த இடைவெளி கம்மியாகும். இடைவெளி கம்மியாகி நிறைய காற்று
காற்றை உங்களால ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள அமுக்கிட முடியும். அதனாலதான் திட திரவத்தை விட வாயுக்களை அமுக்க முடியும்னு சொல்றாங்க. காரணம் அதுக்கு நடுவுல ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். அதனால நம்ம அமுக்கணும்னா அந்த ஸ்பேஸை குறைச்சிக்கிட்டு அது ஒரு இதுல செட்டில் ஆக முடியும். ஓகேங்களா? அப்ப இந்த கூற்றை இந்த காரணம் சரியாக விளக்குகிறது. இந்த தொலைவு இருக்கிறதுனாலதான் இந்த வாயு பொருட்களை நம்மளால அமுக்கவே முடியும். ஓகேங்களா? சோ அப்ப கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமே. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ, ஆ அப்படிங்கறதா சரியான விடை. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல இந்த வெப்ப இயற்பியல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? முந்தைய வகுப்புகள்ல நம்ம என்ன பார்த்தோம்? 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியது பார்த்தோம் அண்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய புக்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் கண்டென்ட் அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸுமே ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ கிளாஸ் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வெப்பம் ரிலேட்டடா டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம படிக்க வேண்டிய 3 லெசனுமே என்ன பண்ணிட்டோம்? கவர் பண்ணியாச்சு. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் நீங்களும் அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா உங்களோட சேர்ந்து படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, for more videos stay tuned with us. Thank you.